நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Achi Masala Niya Nana, powered by NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நியா நானா பேச போகிற இந்த தலைப்பு ஒரு கான்டெம்பரரி இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். இது ரிலேட்டடாக நம்ம சில விஷயங்கள் பேசியிருந்தாலும் இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியா. ஒரு காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனோடனே ஒரு குழந்தை ஒரு வருஷத்தில் குழந்தை இல்லைன்னா நம்ம ஊரில் கேள்வி கேட்டே பிக்க வச்சுருவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமீபத்திய வருடங்களில் பார்த்தா குழந்தை பிறப்பை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும், கொஞ்சம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட முடியாது. ஒரு வருஷம் கொஞ்சம் தள்ளி போடுவோமே அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி கான்டெம்பரரி வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கு. திருமணத்திற்கு முன்னாலேயே கூட அப்படி பிளான் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கு அவர்கள்ட்ட சில காரணங்கள் இருக்கிறது. இப்படி தான் இருக்கணும், இப்படி ஒரு லைஃப் இப்படி பிளான் பண்ணிட்டா நல்லா இருக்குங்கிறதெல்லாம் காரணமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. குழந்தைங்கிறது ஒரு வரம். அதை நீங்கள் கல்யாணம் பண்ண உடனே இதை தள்ளி போடுறது, அதை பிளான் பண்ணுறதுங்களாம் லைஃப்பில் அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. ரெண்டாவது, இது ரொம்ப காலமாகவே நம்மகிட்ட இப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அதை மீறாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணிக்கையிலான மனிதர்கள் இங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் லைஃப்பை நான் பிளான் பண்ணணும், அல்லது வேறு சில காரணங்களுக்காக குழந்தை பிறப்பை தள்ளி போட விரும்புகிறவர்கள், தள்ளி போடுகிறவர்கள். இன்னொரு பக்கம் அது தவறு, அது வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள். முதல்ல நான் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திருமணத்திற்கு முன்னாலேயே நம்ம குழந்தை ஒரு வருஷம் கழிச்சு தான் பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவதற்கு என்ன காரணம்? எனக்கு 45 kg when I was married. My husband is around 6 feet and he was around 85 kg I guess. நிச்சயதார்த்தம் பண்ணும்போதே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அவர் வாட்ட சாட்டமாக இருப்பார், ஆளு குண்டா தெரிய மாட்டார், நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார். நிச்சயதார்த்தத்தை போய் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு போயிடுது, இந்த பொண்ணு ஒல்லியாக இருக்கும், அந்த பையன் நல்லா இதாக இருக்கான். நான் அவ்வளோ சீக்கிரம் குண்டாரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. பிகாஸ் மை நேச்சர் இஸ் லைக் ஐம் லீன் பாடி கேர்ள். அப்போ என்ன எடுத்து அவங்கள அதை பார்க்கும்போது அவரே உடம்பு இழைச்சிட்டார், ஒரு 6-7 கிலோ அப்படி ஜிம்முக்கெல்லாம் போய் கடகடன்னு இழைச்சிட்டார். பட் ஸ்டில் எனக்கு அந்த மனசில் அந்த ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. டு கெட் இன் டு திஸ் வாட் டு சே, அந்த குழந்தைக்கான ஒரு விஷயங்களில் எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்தது. கொஞ்ச நாள் ஆகட்டுமே, என்னமோ அவங்க ரொம்ப பிக் மேடாக இருக்க மாதிரியும் நம்ம ரொம்ப ஒரு லீன் கேர்லாக இருக்கிற மாதிரியான ஒரு மனசளவில் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஐம் அ ஒர்க்கிங் விமன். ஸோ கெரியரில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிட்டு, கெரியரில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். இன்னொரு முக்கியமான ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நானும் என் ஹஸ்பண்டும் நிறையா மூவி போவோம். நைட்டு என் அம்மா குழந்தைய பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் முடிச்சிடலாம். 40 வயசில் போய் படம் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியாது, வயசு இருக்கும்போது தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அது கூட உள்ள இருக்கு. மேபி ஷோல அம்மாக்கு தெரிஞ்சிரும் இப்போ எதுக்கு தள்ளி போட்டோன்னு. ஓகே, என்ஜாய்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகணுன்றதுக்காக தள்ளி போட்டுரும். ஓகே, என்ஜாய் பண்றதுக்கு ஸ்பேஸ் போய்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். ஓகே, என்னோட ஏஜ் பெரிய அளவுக்கு ஐம் நாட் அபவுட் 25. ஸோ 25க்கு மேலே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலி மென்டலி ரெடி ஆகிக்கலாம். ஓகே, ஃபிசிக்கலி மென்டலி ரெடி ஆகிட்டா கொஞ்சம் வயசாகட்டும். எஸ். 3 months ஆகுது மேரேஜ் ஆகி. நான் வில்லேஜ்லேருந்து வந்தேன். பட் ஆனால் எங்கள் மாமியார் வீடு இங்கே சென்னையில் இருக்குது. ஸோ எனக்கு சென்னை பற்றி அவ்வளோவா தெரியாது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டு சைடு எந்தெந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும். அதே போல் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நீங்கள் வில்லேஜ் சைட்லேருந்து வந்திருக்க, ஸோ சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதே போல் 4 பேர்கிட்ட பழகணும், செய்யணும். இது கொஞ்சம் நூதனமாக இருக்குது. சென்னையெல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக தள்ளி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. பக்கத்தில் நானே ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தையா, அந்த ரீசன்காக தான் நான் ஏமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அதான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணதுனால எனக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கான்றது எனக்கு தெரியும். ஓகே, நானே சின்ன பொண்ணு தான், என்னால் எனக்கு இதுக்கு இன்னொரு குழந்தை அப்படின்ற மாதிரி. ஓகே, ட்ரெஸ் பண்ணணும் சார். வெளியில் போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். ஒரு குழந்தைன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு அது கையில் தூக்கி வச்சுட்டா நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கே அர்த்தம் இல்லை. அது ஒரு ரீசன் சார். வேற என்ன ரீசன்? ட்ரெஸ் பண்ணுறதுல இன்னொரு விஷயம் இருக்கு. குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா பெர்மனண்ட்டாக ஒரு 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே ஒரு வயிறு சின்ன பல்ஜ் அது அப்படியே இருக்கும். ஸோ ஒரு சாரீ கட்டினாலோ ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு சிக்கன் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா அழகாக போகணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி கண்ணாடி முன்னாடி நின்னா நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஒரு 2 years 1 year கேப்லையாச்சும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஃப்ரேம் போடுறதுக்கு ஒரு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறமா அதை பிளான் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை.
ஓகே. சார் என் குழந்தைக்கு படிக்க வைக்கிறதுக்கு டெபாசிட் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 lakhs 1 lakh அப்படி தான் கேட்குறாங்க. அப்படி பார்த்தா கல்யாணத்துக்கு உண்டான அவ்வளோ காசையும் சேர்த்துட்டு தான் கல்யாணம் பண்ண அப்பாக்கள் நினச்சா நம்ம ஊரில் ஆம்பளை பொம்பளைக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. அங்கங்கே வாங்கி போட்டு பிடிச்சி போட்டு தான் பண்ணோம். இப்போ நம்ம எதுவுமே இல்லாமல் நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே இடைஞ்சலாக இருக்கும் சார். வேலைக்கு போகிறதுக்காவது ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகாமல் நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டா அப்புறமா ஒன்றுமே இல்லை சார். ஆக்சுவலாக எனக்கு சொந்த வீடு இல்லை, அவங்களுக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் சொந்த வீடு இல்லை. மேரேஜ் ஆகும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா நம்ம குழந்தை பெற்றுக்கும் போது நம்ம வந்து ஒரு சொந்த வீட்டில் நம்மளோட வீட்டில் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்காங்க. ஓகே. பட் ரொம்ப நாள் இழுத்துருச்சுன்னா நான் சொந்த வீடு அவ்வளோ எளிதில்லை. நீங்கள் எந்த ஊர்? இல்லை, மதுரை சார். மதுரையில் சொந்த வீடா சென்னையில் சொந்த வீடு வேணுமா? இல்லை, சென்னையில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் சென்னையில் வாங்க முடியல. அட்லீஸ்ட் மதுரையில் ஒரு காணி இடம்னாலும் வாங்கிட்டு தான் குழந்தையே இது பண்ணிக்கலாம். என்னோட மெயின் ரீசன் என்னோட எஜுகேஷன், அடுத்தது ஃபினான்ஷியல் நீட்ஸ், அப்புறம் வந்து என்னோட கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ணணும். நான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ஆள். டியூஷன் எடுக்குள்ளே பசங்களை டக்குன்னு அடிச்சிடுறேன். என் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறேன்னா, ஏன் இப்படி அடிக்கிறேன், நீ அந்த பசங்களே அப்படி அடிக்கிறேன்னா அப்போ நம்ம பையனை நீ எப்படி அடிப்ப அப்படின்னு கேட்பார். ஸோ அதனால் எனக்கு வந்து குழந்தை நல்லா படிக்கணும், டக்குன்னு கோவம் வந்துடும் எனக்கு. அதனால் அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து குழந்தை அப்படின்றதுக்கே போகணும். சூப்பர். ஓகே. திருமணத்திற்கு முன்னாலேயே கல்யாணம் பண்ணோடனே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்குலாம் ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஃபீல் ஏன் வந்தது? நாங்கள் ஓஜியில் போஸ்டிங்ஸ் பண்ணுவோம். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் டியூட்டியில் இருக்கிறப்ப ஆன்டினேட்டல் ஓபி நடக்கிறப்ப அவன் நைஸாக என்கிட்ட சொல்வா, அங்கே பாரு அந்த பேஷண்ட்டை பாருன்பா, கொஞ்சம் டாலாக பிக் மேடா, நீ ப்ரெக்னென்ட் ஆனால் இப்படி தான் சந்திரா இருப்ப அப்படின்வா. அப்படியே அவள் சொல்ல சொல்ல அப்படியே கனவு போயிடும். கல்யாணம் உடனே கன்செப்ஷன், ஒரு 7 மாதத்தில் நம்ம எப்படி இருப்போம், தாங்கி தாங்கி நடப்போமா, நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நடப்போமான்னு அந்த ஒரு விதமான கியூரியாசிட்டியும் ஒரு காரணம். கல்யாணமான உடனே கன்சீவ் ஆகணும், அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். அந்த கணவன் உட்கார வச்சு ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வந்து கூல் ட்ரிங்க் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது. அப்புறம் இந்த பேரண்ட்ஸும் ரொம்ப அந்த டாட்டர் சென்ட்ரிக்காக இருப்பாங்க. எப்பா பிள்ளை சாப்பிட்டுச்சா, மாசமா இருக்க பிள்ளை முதல்ல சாப்பிட வைங்கப்பா, அந்த ஒரு லக்ஸுரி அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தை வேணும்ங்கிற ஒரே ரீசனுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். லேட் மேரேஜ் 34, ஷீ இஸ் 4, I am 40. ஸோ இட்ஸ் லைக் குழந்தை வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சார் நான் மேரேஜ் ஆகாதமுன்னா மெட்ரிகுலேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். பேரண்ட் வந்து யூனிஃபார்ம் போட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து மடி மேலே உட்கார வச்சு சாதம் பிசைஞ்சு ஊட்டும்போது ஒவ்வொரு நாள் அதை பார்த்துட்டு வரும்போது நினைப்பேன், நமக்கும் உடனே ஒரு கல்யாணம் பண்ணி உடனே ஒரு குழந்தை பிறந்து அது மாதிரி நாமளும் கூப்பிட்டு போனோம், அந்த குழந்தைங்களை எப்படி கொஞ்சிறாங்க பாருன்னு அதிகமாக ஆசை வரும். அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எழுதும்போது லிஸ்ட்டே எழுதி வச்சுருப்பேன் சார். ஆண் குழந்தை பிறந்தா இந்த பேர்லாம் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா இந்த பேர்லாம் வைக்கணும், என்னோட டைரியிலே எழுதி வச்சுருப்பேன் சார். எனக்கு பெண் குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக்கப் போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ஏன் பெண் குழந்தை மேலே ரொம்ப ஆசை அதிகம்னாக்கா, அந்த பெண் குழந்தைக்கு அழகழகாக ரொம்ப இப்போ ஒரு ஷாப்பிங் சென்டர் போனோன்னா கூட அங்கே பார்த்தாலே பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அழகழகான ஒரு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸுங்க, ஒரு ஹேர் கிளிப், ஒரு பேண்ட், அதுக்கேற்ற மினி டாப், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம கூட ஒரு பெண் குழந்தை இருந்தால் அழகாக இருக்குமே, அதுக்கு மேக்கப் போட்டால் அழகாக இருக்குமே, அந்த ஒரு ஃபீல் எங்கள் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு பயம் சார் எனக்கு. ஏன்னா தள்ளி போட்டோம்னா அப்படியே தள்ளி போயிட போகுது அப்படிங்கிற பயம். அதனால நான் உடனே குழந்தை பெற்றேன். ஓகே. பக்கத்தில் என்னுடைய குழந்தைங்க சார், நான் உடனே பார்க்கணும். அதுதான் உடனே பார்க்கணும். ஆமாம், அதுதாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் எப்போ இருந்தாலும் பெற்றுக்க போகிறோம், அது உடனே பார்க்கணும். எனக்கு அந்த ப்ரெக்னன்சி, வளகாப்பு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு கேட்சி. நல்லா வெரைட்டியாக சாப்பாடு, அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஹஸ்பண்ட் நல்லா நம்மளை கேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சூப்பருங்க. எஸ் 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 எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை ஒருத்தவங்க வாடகைக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னன்சியாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருந்தாங்க. குழந்தைய அவங்க வளர்க்க நம்மளுக்கும் அந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாலே எங்கள் வீட்டு அது அவங்கள பார்க்கும்போது அவங்க குழந்தை அந்த ஓடுறது விளையாடுறது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் மேரேஜ் ஆனோடனே ஒரு குழந்தைய பற்றி நம்ம குழந்தைய அந்த மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே இப்போ ஒரு பாய் ஒரு கேர்ள். வெரி நைஸ். தொடர்ந்து பேசலாம். குழந்தை பிறப்பை தள்ளி போடலாம் என்று சொல்லுகிறவர்கள், தள்ளி போடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. குழந்தை பிறப்பை தள்ளி போடக்கூடாது என்கிறவர்கள் குழந்தை பிறப்பை தள்ளி போடலாம், தவறில்லை என்கிறவர்கள் பேசலாம். நான் வீட்டில் பெரிய பொண்ணு. ஸோ என்னோட மாமா குழந்தைங்க ரொம்ப சின்ன, நான் வந்து 6th 7th படிக்கும் போதே என் மாமா குழந்தைங்க 1 வயசு குழந்தைங்களாம் தூங்க வச்சிருக்கேன் மடியில் படுத்து. ரொம்ப ஆசையாக இருக்கும். பச்சு நம்ம மாமா குழந்தை இவ்வளோ ஆசைக்கு நம்ம குழந்தை கட்டி பிடிச்சி தூங்கணுமே. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் பையனை கட்டி பிடிச்சி தான் தூங்குவோம். என் ஹஸ்பண்ட் கட்டில் ஒரு மூலையில் கிடப்பாரு, நானும் என் பையனை அப்படியே கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன். 2.5 வயசு தான் ஆகுது, அப்படி இருக்கவும் பிடிச்சி தான் தூங்குவோம். அந்த ஆசை எனக்கு அப்போலேருந்தே, நான் 6th 7th படிக்கும் போதுலேருந்தே. ஜெனியும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை தூக்கி வச்சு விளையாடி அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு. ஸோ நமக்கு ஒன்று ஒரு பிள்ளை வரணும். ஹானஸ்ட். எஸ். ஃபர்ஸ்ட் அது எனக்கு பொம்மை, எனக்கு கிடைக்க போகிற ஒரு பொம்மை அது. பொம்மை. ஆமாம், உண்மையாக அது கூட விளையாடணும், அது கூட சண்டை போடணும். அதாவது நிச்சயம் ஆன உடனே ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஃபஸ்ட்டு பேசும்போதே நமக்கு உடனே குழந்தை பிறந்தணும். அவர் பேச விடலை, நான் உடனே குழந்தை பிறந்தணும், தள்ளிலாம் போட்டுறவே கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு நிச்சயதானம். அதுக்கு முன்னாடி அது சின்ன வயசில் குழந்தைங்களாம் பார்த்து ஐயோ என் பொம்மை, என் குழந்தை, எனக்கு மட்டும்தான் அது, நான் கொஞ்சணும் அது. அப்படி மற்றவங்க இப்போது மற்ற மாமா குழந்தைய கொஞ்சலாம், எல்லா குழந்தையும் கொஞ்சலாம், அதுக்கு நமக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த குழந்தைய எல்லா உரிமையும் நமக்கு கிடைக்காது அப்படி இருக்கும்போது. ஆனால் என் குழந்தைனா என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், நான் கொஞ்சம் என்ன நசுக்குவம் போட்டு அப்படி கொஞ்சம் அவ்வளோ ஒரு பாசத்தை காமிக்க முடியும் என்னால், அவ்வளோ ஆசை. இதுதான் அந்த 2 உலகம். ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைய தள்ளிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களுக்கான சில காரணங்களும், ஏன் தள்ளி போடணுங்கிறதுக்கான சில காரணங்களும் இருக்கு. இப்போ இந்த பக்கம் உங்களுடைய நியாயமான காரணம் என்ன? இது ஒரு நியாயமான காரணம், அதனால தான் நான் தள்ளி போடுறேன். Okay, he is eldest in the family in our case, and I'm the elder daughter. There was not much financial background. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் brought up only by the mothers. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருந்து தான் வந்தோம். ஸோ வாட் வி ரியலி தாட் இஸ் ஃபைனான்ஷியலி கண்டிப்பாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வாஸ் தேர் இன் த மைண்ட். ஒரு ஸ்ட்ராங் கோர் தாட் இருந்தது. ஃபைனான்ஷியலாக ஒரு வருஷம் நம்ம செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஃபினான்ஷியல்ன்றது வந்து எப்பயுமே ஒரு குழந்தை பிறந்தா ஒரு ஃபேமிலிக்கு செலவு எப்பயுமே இருக்கும் சார். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் பற்றி பேசல, ஒரு நார்மல் மிடில் கிளாஸில் எப்பயுமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொன்று கல்யாணம் ஆகி புதுசாக வரும்போது தெர் வில் பி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். புதுசாக ஒரு வீட்டுக்கு போய் செட்டில் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சா ஒரு 5 years கழிச்சு அந்த குழந்தையோட சேர்த்து ஒரு ஹாப்பியர் லைஃபை இது பண்ண முடியும். இல்லைனா எவ்ரி ஸ்டேஜ் தேர் வில் பி அ பிரேக். இல்லை, இது ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். வை இஸ் இட் நாட் பாசிபிள்? ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆனது 23 வயசுல சார். எனக்கு 25 வயசு ஆகுது, ஒரு பையன் இருக்கான். வி ஹேவ் அ ஓன் ஹவுஸ். லோனில் தான் இருக்குது, ஆனால் வி ஹேவ் அ ஓன் ஹவுஸ், வி ஹேவ் அ கார் அண்ட் வி ஹேவ் அ எக்ஸ்ட்ரா லேண்ட். எல்லாமே நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வாங்கினது. எங்களோட சம்பளம். கூட படித்த பசங்கள்லாம் காலேஜ் ஃபஸ்ட்டு வந்த பொண்ணு கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னென்ட் ஆகி 12th மந்த்தில் இருந்தாலும் இப்போ வீட்டில் இருக்கா. ஷி டோன்ட் ஈவன் நோ லைக் அந்த அஃபிஷியல் ஆஃபீஸ் லைஃப் கேரி ஆன் பண்ணலை. நான் ஏதாவது ஒரு இந்த போஸ்டிங்கில் நான் இருக்கேன் அப்படின்னா காலேஜ் ஃபஸ்ட்டு வந்த பொண்ணு என்ன கேட்பா, அது அப்படின்னா என்னடி போஸ்ட்டு, ஆப்ஸ் மேனேஜர் நான் என்னடி பண்ணுறேன். ஐ ஃபீல் பேட் தட் என் கூட காலேஜில் யூஜி அண்ட் பிஜி படித்த ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் இன் US சாஃப்ட்வேர் லைனில். அவள் வீட்டில் எப்போ கேட்டால் ஒரு நிமிஷம் இருடி, அதாவது இதை நிறுத்திட்டு வந்துடுறேன் இருடி இதை. whenever we are engaging in a phone call, no, she'll only be tied up only in the household activities. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா இது உனக்கு புரியலையான என்னோட சகவாசியாக வந்த ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு ஒரு கெரியர் லைஃப்பில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் போச்சு. ஏன்னா அவள் வந்து ஷீஸ் பீன் லாக்ட் இன்சைட் தி ஃபேமிலி செட்டப். இப்போ நீங்கள் சைல்டை போஸ்ட்போன் பண்ணதுனால பல விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை அவங்க சைல்டு ஏர்லியாக பெற்றுக்கிட்டதுனால அவங்களுக்கு தெரியலன்றீங்களா? இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க வந்து ஒரு 1 year நான் என் சைல்டை பார்த்துக்கணுன்னு ப்ரொஃபஷனையோ அவங்க எஜுகேஷனையோ போஸ்ட்போன் பண்ணுறதை வந்து யூ கான்ட் டெல் ஷி இஸ் நாட் குட் இனஃப். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு 3 bedroom ஹவுஸ் வாங்குறீங்க, ஓகே, அடுத்து உங்களுக்கு ஒரு பீச் ஹவுஸ் வாங்கணும்னு தோணலையா? அதுக்கு என்ன ஒரு 2 years மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணுவீங்களா? ஆஃப்டர் அ பீச் ஹவுஸ் யூ வாண்ட் அ ஹவுஸ் இன் கொடைக்கானல், அகேன் another 3 years you will postpone. See, I am talking about this is endless settlement. இது பேசிக்கான ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எங்கள் ரெண்டு பேர் சைட்லேயும் சொந்த வீடு இல்லை. அதை நான் சொல்லிட்டேன் என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ எங்கள் மனசில் என்ன இருந்தது, ஒரு சொந்த வீடுங்கிறத நம்ம செட்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தது. இட் இஸ் நாட் வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் லக்ஸுரி அண்ட் டெவலப்பிங் யுவர் டிசையர்ஸ். அந்த விஷயத்துக்கு நாங்கள் போகவே இல்லை. பேசிக்கலான இது ஒரு என்ன சொல்கிறது, பேசிக் நீட்ஸ், கவரிங் யுவர் பேசிக் நீட்ஸ், அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வி ஃபீல் மென்டலி ரிலாக்ஸ்ட். இப்போ நாங்கள் குழந்தையோட சந்தோஷமா இல்லையா, 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் தள்ளி போடும்போது அவங்க சொன்ன எல்லா தாய்மை, என்ன சொல்கிறது, எல்லா அன்பு பொழிவு எல்லாமே நடக்கிறது நம்மளுக்குள்ளேயும். இல்லை சார், லைஃபுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பேக் தேவைன்னு யார் நியமனம் பண்ணது? வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பேக் வேணுமா? யூ நீட் அ ஹவுஸ், யூ நீட் அன் LED TV, யூ நீட் மினிமம் அ ஃப்ரிட்ஜ், யூ நீட் அ கார்.
ஐ சே எஸ். யூ நீட் அ ஹவுஸ் டு ஸ்டே இன் மெட்ராஸ். எஸ், கார் வேண்டாம், ஆனால் அட்லீஸ்ட் லோன் இல்லாத ஒரு வீடும் லோன் இல்லாத ஒரு பைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் தம்பதியினருக்கு மனசளவில் சந்தோஷமான விஷயம். டாக்டர் அதெல்லாம் தேவையில்லை. டு ஸ்டார்ட் அப் வாழ்க்கையை தொடங்குறது இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா ஒரு வாடகை வீடு போதுமே. இல்லை, வாடகை வீடு இருந்தாலும் வாழ முடியும். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறனால தான் எனக்கு ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் மை டைம் டு வித் மை சைல்டு அப்படின்ற நிலைமைக்கு நான் வரேன். அதுக்காண்டி தான் நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே நமக்குன்னு தங்குறதுக்கு ஒரு இடம், நம்ம இடத்துல நம்ம வந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு நாங்கள் வந்தோம். நிலம், இடம் இதெல்லாம் பர்சனல் ஆம்பிஷன்ஸ். வயசு வெயிட் பண்ணுமா சார்? இதுக்காக வயசு வெயிட் பண்ணுமா? வயசு வெயிட் பண்ணாது சார். வயசு வெயிட் பண்ணாது, அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கும் என்னை விட வந்து 7 இயர்ஸ் மூத்தவங்க. ஸோ தட் அப்போ அவருக்கு 30 இருந்தார். அவர் டாக்டர் அட்வைஸ் பண்ணனால வி கோ வித் சைல்டு. ஆனால் இன்னைக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன், அந்த ரீசனையும் சொல்லிடுறேன். இன்றைக்கும் நான் வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா என் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை. இந்நேரம் என் குழந்தைய பார்த்துக்க முடிஞ்சிருந்ததுன்னா நானும் ஏர்ன் பண்ணியிருந்திருப்பேன், நாங்களும் வீடு வாங்கியிருப்போம். இதை நாங்கள் முன்னையே யோசிச்சிருந்தோன்னா அப்போ வீடு வாங்கிட்டே பிள்ளை பெற்றிருப்போம்ல. இதெல்லாம் எனக்கும் இருந்தது சார். ஆம்பிஷன் நான் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி வித் ஆல் த பீப்புள் தேர் சார். ஐ ஹேட் த சேம் ஆம்பிஷன். இதெல்லாம் நிறைவேறிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைவேறிட்டு பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குழந்தை உடனே வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை எல்லாம் வந்து 8 வயசு 9 வயசு இருக்கும்போது இன்னும் எனக்கு குழந்தை இல்லை, ஒரு வெறுமை இருக்குது. நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு பிறந்த குழந்தை தான் என்னோட குழந்தை. ஓகே, அதோட பெயின் எனக்கு மட்டும்தான் தெரியும். வீடு வாங்கின பிறகோ அல்லது நிலம் வாங்கின பிறகோ தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு மட்டும் போய் சொல்லிட்டா பெட்டர். சரியில்லை சார். சரியில்லை. அப்படி பார்த்தா இங்கே நிறைய பேர் வந்து வாழவே முடியாது. நிறைய பேர் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்காங்க. சைக்கிளில் வந்து போகிறவங்க இருக்காங்க, பைக்கில் குழந்தைங்க 2 குழந்தைங்களை பைக்கில் வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நிலம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் வாங்குவேன் அப்படின்னா பாதி பேருக்கு கல்யாணமே ஆகாது. அதாவது வீடு வாங்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ யாருமே வந்து மொத்த கேஷ் கொடுத்து வீடு வாங்குறது இல்லைங்க. 10ல் 2 பேர் தான் மொத்த கேஷ் கொடுத்து வீடு வாங்குவாங்க. இஎம்ஐ கட்டி தான் ஆகணும். 15 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டி தான் ஆகணும். அது நீங்கள் இன்றைக்கி குழந்தை பிறந்தாலும் சரி, 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தாலும் சரி, இஎம்ஐன்னு ஒன்று நீங்கள் கட்டிகிட்டே தான் இருப்பீங்க உங்கள் லைஃப்பில். சரி, என்ன மேற்கொண்டு குழந்தை பிறந்தோன்னா 10,000 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகும். அது நான் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்ன்னு பேச வரல. யாராக இருந்தாலும் மொத்த காசு கொடுத்து வீடு வாங்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? மொத்த காசு கொடுத்து வீடு வாங்கினா நீ பணக்காரையா? மெட்ராஸ்ல இருக்க எவனுமே வந்து மொத்த காசு கொடுத்து வீடு வாங்கினா அவன் பணக்காரன். இஎம்ஐ பிரஷரை ஏத்துக்க ரெடியா இருக்கீங்க, ஆனா ஒரு குழந்தைய இப்படி பிரஷரா பாக்குறீங்கன்னு கேக்குறேன். இஎம்ஐ அடைக்கிறது ஈஸியான வேலையா சார்? 2 பேரும் வேலைக்கு போகாம எப்படி இஎம்ஐ அடைப்பாங்க? இஎம்ஐ ஓகே, கடன் வாங்கி தான் வீடு வாங்குறோம். அந்த கடன் அடைக்கிறதுக்கு 2 பேரும் வேலைக்கு போனா தானே முடியும். கல்யாணம் ஆனவனே குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைச்சோன்னா மார்னிங் சிக்னஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ். இஎம்ஐ வந்து நீங்க ஒரே வருஷத்துல முடிச்சிட போறீங்களா இல்ல 5 வருஷத்துல முடிச்சிட போறீங்களா? 25 இயர்ஸ் ஆது மினிமம் ஹவுசிங் லோன் கொடுக்கறான். அந்த 25 இயர்ஸ் நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பீங்களா? salary increase will happen proportionately. முதல்ல if you fund significantly ஆற வரைக்கும் உங்க வயசு உங்களுக்கு வெயிட் பண்ணுமா? குழந்தைக்காக நீங்க இத கூட தியாகம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க. குழந்தை நமக்காக தியாகம் பண்ணணுமா? இப்பவே அது பிறந்து உலகமே தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில அது நமக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணணுமா? இல்லை குழந்தை நமக்காக தியாகம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. யாராக இருந்தாலும் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சீக்கிரம் குழந்தை பார்த்துக்கிறவங்க பரவாயில்ல, நம்ம குழந்தை ரோட்டில் நிற்கிட்டு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. 25 வயசு வரைக்கும் சம்பாதிக்காது. நீங்கள் 26 27 சம்பாதிச்சிருவீங்களா? ஒரு வருஷத்தில் சம்பாதிக்க முடியுமா? ரியாலிட்டி பேசுங்க. அவங்க சிச்சுவேஷன் சொல்றாங்க, நீங்க பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. இதே மாதிரி தான் நாங்களும் வீடு வாங்கணும், ஃபினான்ஷியலி செட்டில் ஆகணும்னு 1 இயர் போஸ்ட்போன் பண்ணோம் சார். போஸ்ட்போன் பண்ணிவிட்டு 1 இயருக்கு அப்புறம் வந்து கன்சீவ் ஆகலை. அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது, அப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லிட்டாங்க. அந்த 3 இயர்ஸ் நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தை ஒன்று தான் சார் நம்ம வாழ்க்கைக்கு வந்து அர்த்தமே. அந்த குழந்தை ஒன்று தான். நீங்கள் வீடு எத்தனை வயசில் வேணாலும் வாங்கலாம். 50 வயசில் நீங்கள் வீடு வாங்கலாம், ஆனால் 50 வயசில் உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது. வேற என்ன ரீசன்? கல்யாணம் ஆகும்போது எங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டோட சேலரி மட்டும் தான் நான் நம்பி வந்தேன். 5000 ரூபாய் சேலரி. அதில் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. நான் அதுக்கப்புறமும் நானும் வேலைக்கு போயிட்டு, என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா நாங்கள் வீடு வாங்கி இப்போ அந்த வீடு வந்து SAS இல்லம் அப்படிங்கிற இவ பேரில் போட்டு வந்திருக்கோம் சார். SA சாகித்யா. வீடு வேணும்னு ஆசைப்படலை, குழந்தை தான் வேணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ அந்த குழந்தைக்கு என் குழந்தைக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே. இப்போ இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஷீ குட் பி டூயிங் 3rd standard and she is doing 1st standard. What is a big difference a matter of 1 year or 2 year is going to make? குழந்தை பிறப்பை தள்ளி போடுவதன் மூலம் ஒரு குறைந்தபட்ச செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறது, கொஞ்சம் சொத்து பத்து சேர்த்துக்கிறது அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. குழந்தையை பெற்றுக்கொண்டு சிரமப்படுவதை விட இந்த தயாரிப்புகளை மேற்கொண்ட பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் கொஞ்சம் புத்திசாலித்தனமானது அப்படின்னு இந்த தரப்பிலிருந்து ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. எந்த காலகட்டத்திலும் நீங்கள் சந்திக்க போகிற தொடர் பிரச்சனைகளுக்காக குழந்தைகள் பிறப்பதை தள்ளி
வைப்பது தவறு அப்படின்னு இந்த தரப்புலேருந்து வாதிடுறாங்க. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. குழந்தை பிறப்பை ஏன் தள்ளி போடுகிறார்கள்? அதற்கான காரணம் என்ன? ஏன் தள்ளி போடக்கூடாது? அதற்கு இவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன பேசலாம். இஃப் யூ ஆர் கெட்டிங் பிரெக்னென்ட், நோ யூ டோன்ட் ஈவன் கெட் இன் டு தட் கமிட்மெண்ட். பிகாஸ் அட்லீஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு வித்தாவது விடுறீங்க, வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து யூஆர் சோவிங் த சீட். கண்டிப்பாக ப்ரெக்னன்சி வரும்போது அந்த ஃபியர் ஃபேக்டரில் வி வில் நாட் ஈவன் கெட் இன் டு த கமிட்மெண்ட். இதுக்கு கரெக்டான யார்ட்ட பதில் இருக்கா? முதல்ல ஒரு குழந்தை இல்லைங்கிற பட்சத்தில் இந்த கமிட்மெண்ட்டை பற்றி பயம் இருக்காது. அட்லீஸ்ட் அதையாவது நான் செஞ்சிருவேன். ஆனால் ஒரு குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு, இனிமேல் இதை பார்க்கணுங்க, இதை செய்யணுங்கிறதுலே போயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? டிலே ஆகும், பயம் வந்துடும். ஒரு கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம குழந்தை பிறக்க போகுது, அது நார்மலோ சிசேரியனோ, அதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு பயம் வந்துடும். அண்ட் டிலே ஆகும் கண்டிப்பா. நான் இன்னைக்கு வீடு வாங்குறது 2-3 வருஷம் கழிச்சு வாங்குவேன். கண்டிப்பா அந்த கமிட்மெண்ட்ல ஒரு டிலே வரும். அந்த வெரி ஃபர்ஸ்ட் இருக்கு வாங்குற வெரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி வாங்கின வீடு வாங்கினோம்னு இருக்கும்போது கன்சீவ் ஆயிட்டீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடும். வீடுன்னு கிடையாது, எந்த பொருள் வாங்கினாலுமே அது பிறக்க போறது பொண்ணோ பையனோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்து அந்த கமிட்மெண்ட் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். அது வந்து என்ன சொல்ல, அது பெருசாக எடுத்துக்கூடாது. டிலே ஆகுதுனாலும் ஏன் பெருசாக எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு நடக்கல 3 வருஷம், இன்னும் 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருக்கேன். ஸோ நான் ஒரு 7-8 வருஷம் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் யூ ஷுட் சி ஹவு அம்பிஷியஸ் ஐ வாஸ். எவ்ரி 1.5 years ப்ரமோஷன், எப்பயுமே ஆஃபீஸே கதி, அதுலேயே இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ கரியர்ஸ் ஃபோக்கஸ் இருந்து ஆஃப்டர் மை சைல்ட் நவ் ஐ ஹவ் டிசைடட் தட் ஐ டோன்ட் நீட் அ ப்ரமோஷன் அட் ஆல். ஸோ என்னோட கரியர்லேயே ஷிஃப்ட் இருக்குது. ஐ என்ஜாய் வாட் ஐம் டூயிங். ஐம் ஹாப்பி வித் மை சைல்ட். 5 minutes கூட அந்த குழந்தையோட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் மை the shift is now from the career to the child. இல்லை, அவங்க அதுதான் சொல்ல வராங்க. என்னன்னா, நீங்கள் வீடு வாங்குவது 1-2 வருடம் தள்ளி போகலாம், அல்லது உங்களுடைய கெரியர் growthங்கிறது ஒரு 2-3 வருஷம் தள்ளி போகலாம். தள்ளி போனா தான் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க தான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன். கரியரில் ஒரு லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் எப்படியுமே ஷிஃப்ட் ஆகிட போகிறது. இந்த சைடு பேபிஸ் டுவர்ட்ஸ் பேபி தான் ஷிஃப்ட் ஆக போகிறது. ஸோ கரியரில் ஒரு லெவல் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். தட்ஸ் வை வி சே ஓகே லிமிட்டட் பீரியட்ஸ் இஸ் ஸ்டில் ஃபைன். இவங்க சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். அவங்க சீனியர் மேனேஜர் லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு பிரேக்கோ இல்லை ஷிஃப்ட்டோ இருந்தால் அது ரொம்ப லாங்காக இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் வந்து இந்த டைமில் ரொம்ப டிலே ஆகும். பட் ஒரு அனலிஸ்ட் லெவல்லையோ ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கும்போது எனக்கு இருந்தது பிரேக். ஐ ஹேட் இட் 1.5 years ஆஃப் பிரேக். பட் திருப்பியும் நான் என் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற டைம் வந்து சீக்கிரம் ரிகவர் ஆக முடியும். அந்த மாதிரி அவங்க சொன்ன வீடு விஷயத்துக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த 2 வருஷம் இல்லை 1 வருஷம் டிலேக்கு அப்புறம் குழந்தை கூட இருக்கும்போது மோட்டிவேஷன் லெவல், ரெஸ்பான்சிபிலிட்டி லெவல் எல்லாமே நிறைய இருக்கும். நம்ம 2 பேருக்காக வாங்கணுன்றதை விட குழந்தையோட இன்னொரு பெரிய வீட்டில் விளையாட போகணும் போது அந்த லெவல், அந்த ஆசை, அந்த கமிட்மெண்ட் எல்லாமே ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்கும். அவங்க எல்லாருமே லைக் ரன்னிங் ரேஸ் சார். எல்லாருமே வந்துட்டு ஓடிட்டே இருக்காங்க ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி. டெஸ்டினேஷன் வில் பி ஹவுஸ் ஆர் வாட் எவர் மேபி, ஒருவரோட இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. ஓகே, அவங்க வந்துட்டு அலாங் வித் த சைல்டு தே வாண்ட் டு ரன். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஓடி போய் டெஸ்டினேஷனை தொட்டுட்டு அதுக்கப்புறம் சைல்டை கூட்டிகிட்டு போய் எல்லாம் சந்தோஷமாக உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க சிம்பிளாக சொல்கிறாங்க. சிக்கல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சார். எல்லா ஸ்டேஜிலுமே ஃபினான்ஷியலாக வந்து ஆஸ்பிரேஷன்ஸ் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு என் பையன் இப்போ எனக்கு நிறைய ஃபினான்ஷியல் கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த ஒரு குறையுமே ஃபினான்ஷியலாக நான் என் பையனுக்கு வைக்க போகிறதில்ல. ஸோ அந்த அருமை தெரியாமல் அவங்க வந்து நினைக்கிறாங்க 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்காது, அப்போ குழந்தை பெற்றுக்கிட்டா குழந்தை ஜாலியாக இருக்கும்னு. குழந்தை எப்பயுமே நம்ம நல்லா தான் குழந்தைய பார்த்துக்க போகிறோம். இப்போ பெற்றுக்கிட்டாலும் நல்லா தான் பார்த்துக்க போகிறோம், அப்போ பெற்றுக்கிட்டாலும் நல்லா தான் பார்த்துக்க போகிறோம். இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் பிரச்சனை அப்பயும் இருக்கும். உங்கள் வயசில் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தோழிகளை உங்கள் அலுவலகத்தில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாரும் பெருவாரியானவர்களுக்கு இந்த எண்ணம் இப்போ இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இதை கேட்குறேன். இப்போ பெற்றாலும் நல்லா தான் பார்த்துக்க போகிறோம், கொஞ்சம் லேட்டாக பெற்றாலும் நல்லா தான் பார்த்துக்க போகிறோம், கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கு நல்லா பார்த்துக்கிட்டா என்ன? நீங்கள் இதை சொல்ல வேண்டாம்னு சொல்லவே நான் இவ்வளோ நேரம் சொல்ல. ஆனால் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி கம்பெனியில் நிறைய நேரம் நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறோம். நிறைய ஃபிசிக்கலாக பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி என் வயசை தாண்டி வந்தவங்க இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. என் வயசில் இருக்கும்போது குழந்தைய தள்ளி போட்டு வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, எல்லாமே இருக்குது, ஆனால் குழந்தை இல்லை. ஓகே, குழந்தை இன்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை இங்கே வைக்கிறாங்க. அது டிபெண்ட்ஸ், இண்டிவிஜுவலாக அது மாறலாம், அவங்க உடல் அமைப்பு, அவங்களுடைய சூழ்நிலைகள். ஓகே, இதை கடைசியாக டாக்டர்ஸ்ட்ட நம்ம பேசுவோம். வேற என்ன ரீசன், வேற என்ன நியாயமான காரணம்? முதல் விஷயம் வீடு வாங்குறது. 2வது காரணம் என்ன சொல்லுவீங்க? இந்த நியாயமான காரணம் இருக்கிறது நாங்கள் குழந்தை பிறப்பை தள்ளி போட என்ன சொல்லுவீங்க? சார், நாங்கள் வந்து நாங்கள் 2 பேருமே டிசைட் பண்ணது என்னென்னா, ஆஃப்டர் குழந்தைக்கு அப்புறம் நான் கன்ஃபார்மாக வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அது ஒரு எங்களோட விஷயம் இருந்தது. ஏன்னா யாரோட பொறுப்புலையும் விடுற சூழ்நிலை இப்போ இல்லை.
அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போனாலும் நான் ஒர்க் பண்ணும் போதே பார்த்தேன், நிறைய பேர் வந்து இந்த 3 months மெட்டர்னிட்டி முடிச்சுட்டு வரச்சு அவங்க ரொம்ப ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க. என் குழந்தை என் கூட வந்து போனால் அழறான், என் கூட இப்போ வந்து ஒட்ட மாட்டேங்கிறான், அம்மா அப்பா மாமியார் இன்லாஸோடு தான் இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ என்ன முடிவு எடுத்தீங்க கடைசி? நாங்கள் 1.5 year பிளான் பண்ணோம். அந்த 1.5 yearல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ண முடியுதாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான சஃபிஷியன்ட் டைம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஓகே மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டு 7 months என்னோட ஜாபை நான் விட்டுட்டேன். இது பிளான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இதுதான். ஏன்னா இன்னைக்கு நீங்களும் இந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. வந்து பார்க்கலாம், இங்கே ஆள் கிடையாது, கிரச்சில் கொண்டு போய் விடணும் அல்லது ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், பிள்ளைன்னா ஆஸ்பத்திரிக்கு உடனே கூட்டு போகணும், இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. இட்ஸ் பெரிய இஷ்யூ இது. இதில் என்ன தவறு? ஸ்ட்ரீம் லைனிங் சொல்கிறாங்களா சார்? ஸ்ட்ரீம் லைனிங்ன்றது அது குழந்தை விஷயத்தில் பண்ணுறது. இது இட்ஸ் வந்துட்டு அகேன்ஸ்ட்டு வந்துட்டு குழந்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்டான விஷயம். அதை போய் நீ தள்ளி போட்டு நீ அந்த காசை ஏர்ன் பண்ணி அதனால் நீ இந்த சந்தோஷத்தை அடையிறது வந்துட்டு இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடாதுங்கிறார். இதை பண்ணவும் முடியாது அப்படிங்கிறார். இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன்லாம் பண்ணிட முடியாது. அப்படிலாம் உங்களால் திட்டம் போட்டுலாம் லைஃப்பில் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாதுங்கிறார். ஒரு 25-26 வயசு வரை ஒரு ஆண் வந்து கண்டிப்பாக ஒரு திருமண உறவுக்கு தான் எதிர்பார்ப்போடு தான் என்டர் ஆகிறாங்க. அந்த விதின் அ மந்த் ஆர் 2 months கன்சீவ் ஆகும்போது என்ன ஆகுது, அதுக்கப்புறம் ஆணுக்கு ஒரு பெரிய பிரேக் வருது. ஒரு 10 மாதம் அந்த ஒய்ஃபோட கன்சம்ஷன் பீரியட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட போஸ்ட் மெட்டர்னிட்டி பீரியட் ஆகட்டும், அந்த ஒரு 1.5-2 வருஷம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ப்ரெக்னன்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதுவரை நம்ம வந்து பெண்கள் சார்ந்த விஷயமாகவும் குழந்தைய பெண்கள் சார்ந்த விஷயமாகவும் பார்த்துட்ருக்கோம். நான் இது பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, இது ஒரு ஆண் சார்ந்த விஷயமாகவும் இது இருக்கிறது. இது அவரும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம், ஒரு திருமண வாழ்வுக்குள்ளே வரோம், கொஞ்சம் ஒரு அந்த அந்தரங்க வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபாடோடையும் இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடையும் இன்னும் கொஞ்சம் புரிதலோடையும் எக்ஸ்ட்ரா அந்த சந்தோஷத்தை நீட்டிக்க வேண்டியதானே. இது எதுக்கு ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆகிடணும்? அவங்க ஸ்ட்ரைட்டாக பேசிட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் அதில் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதை குறைச்சிருங்கிறாங்க. யார்கிட்டயா பதில் இருக்கா சார்? அதனால் அந்த பிரேக்கப் எதுவும் ஆகாது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்துட்டாலே நமக்கு இன்னும் நம்ம குழந்தை மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்கும், அந்தளவுக்கு நம்ம மனைவி மேலே நம்ம பாசம் அதிகமாக தான் இருக்கும். இது அதான் சார், இங்கே ஆட்டத்தில் இல்லை சார். அந்த 1 year கழிச்சு அது மாதிரி இருந்தால் அவங்க சார் அப்படி தான் அவங்க கூட வந்துட்டு அந்த 1 year இருந்துட்டு தான் அப்படி இருக்கணும், அந்த அதோட இது இருக்குன்னு சொல்லிட்டெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக இல்லை சார். அது எப்பவுமே இருக்கும் சார். ஒரு ஆண் மனசுலேருந்து பேசுங்க. இதை ஒரு அன்பான உறவு அந்த 1 வருடத்தில் இன்னமும் கூட கூடுதல் இறுக்கத்தோடு இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கப்ப இன்னமும் புரிதலோடு அது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு அந்த அந்யூன்யன்றது அந்த 1 yearல வந்துட்டு அந்யூன்யம் வந்துட்டு வர்றது இட்ஸ் கம்பல்சரி. உண்மை சார், உண்மை. அது வந்துட்டு டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும் சார். அது இல்லாமல் வந்துட்டு அது இல்லாமல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் விலகி போக, ஆமாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் குழந்தை இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனைகளில் குழந்தை ஃபேஸை பார்த்து வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு ஒய்ஃபை வந்துட்டு விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு இருக்காங்க இப்போதைக்கு லைஃப்பில். அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா குழந்தை பெற்றுக்கல ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்கிறீங்க. ஓகே, கீழே 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 கொடுங்க, இவங்கள்ட்ட கொடுங்க, டாக்டர்கிட்ட கொடுங்க. இவங்களுடைய கேள்விக்கு உங்கள் ஆன்சர். இல்லை, அந்த கருவுற்று இருக்க பீரியடில் கன்ஜூகல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறீங்க அனித்தரமா? Though it is a doctor's advice, I don't think practically 80 or 90% of the people don't follow into it. இப்போ இதே வந்து 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு சொல்லும்போது it could be like hardly ஒரு 3-4 times or 5-6 times. Within that you're just getting consumed and you're having a very long break between the couple is what I meant. It is a very casual issue. அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய முடிவு நீங்க எடுக்க வேண்டிய I have a feeling it is much ado about nothing. ஒரு கல்யாணம், ஒரு pregnancy that follows, it is a very natural thing, it's a very physiological thing. It's not a disease process for you to take a step against it or prevention, postpone it, time it, manipulate your time management, very big business words to be used. Pregnancy is a very simple thing. வேற என்ன நியாயமான காரணங்கள் பின்னால கொடுங்க. நியாயமான காரணம்னு ஒன்று இருக்குது சார். நம்ம வந்து படிக்கும்போதே வந்துட்டு நம்மளுக்கு கெரியரில் இப்படிலாம் நம்ம இருக்கணும், இதெல்லாம் நம்மளோட கெரியர் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நம்ம வந்துட்டு நம்மளோட கெரியரை கொஞ்சம் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணலாமே.
நான் சம்பாரிச்சிட்டு வரேன், என் ஹஸ்பண்ட் சம்பாரிச்சிட்டு வரார், நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் டயர்டாக வரோம், நாங்கள் எங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். அதுக்கு அப்புறமா 2 years 1 year எப்போ வேணுமோ பொறுக்குது அப்போன்றப்போ அந்த குழந்தைக்கும் எங்களால் ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு லைஃப் கொடுக்க முடியும். கூட சேர்த்து எங்கள் லைஃப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, வாட்ஸ் ராங் வித் தட்? கெரியர்னு ஒன்று இருக்கு. கெரியரில் வந்து இப்போ இருக்கிற கெரியரில் யூ திங்க் யூ கெட் டைம். வி ஸ்லீப் ஃபார் 4 hours in a day, sir. Do you think you get time? அதுக்கப்புறம் பீக் ஆஃப் த கெரியர், யூ கோ டு மேனேஜர் பொசிஷன், you'll get everything you want, lakhs of salary, sir, in your pocket, but you can't give time to neither to your husband. 2 பேரும் டயர்டாகி வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டாக வந்து படுப்பாங்க. கால் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. யூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட். கெரியர் நீங்கள் உள்ள போயிட்டாலே இன்னைய சிச்சுவேஷனில் யூ ஒன்ட் கெட் டைம் அப்படிங்கிறாங்க. டைம் கிடைக்கும் அப்படின்றத விட இப்போ விஷயம் என்னென்னா, எனக்கு வந்துட்டு கெரியரில் நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வரேன். ஓகேங்களா? என்னோட கெரியர் இப்படி தான் இருக்கணும். எனக்கு டைம் கிடைக்காது அஃப்கோர்ஸ், பட் தென் ஐ ஹாவ் அ வீக் ஆஃப். ஐ ஹாவ் 2 week offs. அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஐடி கம்பெனினாலும் வேறு எந்த கம்பெனினாலும் தே கெட் 2 week offs. நான் எங்களுக்கு அந்த வீக் ஆஃபில் வி ஸ்பெண்ட் டைம் டுகெதர். வாட்ஸ் அ பிக் டீல்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. கரியர் பற்றி இவங்க சொல்கிறது, இந்த காலத்தில் மோஸ்ட் ஆஃப் த கெரியர்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். 2 adults வந்து நைட்டு வரும்போது அவங்க ஆஃபீஸில் அவங்க கெரியரில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க சொல்கிற மாதிரி பீஸ்ஃபுல்லாலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல சார். மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒருத்தர் மேலே ஒருத்தர் காமிச்சு சண்டைகள் தான் ஜாஸ்தி ஆகும். அதே இடத்துல ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அந்த குழந்தை சிரிப்பு, விளையாட்டு, வீட்டுக்கு வரும்போது நம்மளோட கஷ்டங்களை ஆக்சுவலி மறப்போம் சார். நான் ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன் தான். But I have enjoyed with my friends. I have enjoyed with my parents. I have enjoyed with my brothers, sisters, my cousins, everyone. We have enjoyed. But then, எனக்குன்னு ஒரு ஆள் வராருங்க. என்னோட லைஃப் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு ஆள் வராரு. அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அவரை புரிஞ்சிக்கணும், அவர் புரிஞ்சிக்கணும், அவர் என்னையை புரிஞ்சிக்கணும். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். கூட சேர்த்து நான் வந்து ரொம்ப லவ் பண்ணி, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு கெரியர் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கெரியர்லேருந்து டமால்னு நான் ஏன் வெளியில் வரணும்? நான் ஒரு வருஷம் அதை நான் கூட சேர்த்து இவரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறேனே. இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிருக்கும். வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கரும் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிருக்காங்க, வேலைக்கு போகிறவங்களும் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிருக்காங்க. இப்போ இத்தனை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இடையிலையும் வந்து நமக்கு இந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இல்லை டிஸ்டர்பன்ஸா அப்படின்றத வந்து இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவில் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவர் உள்ளே வரும்போது, நான் உள்ளே போகும்போது அந்த குழந்தைய பார்த்தோன்னே எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். எப்போன்னா, அவர் டென்ஷனாக வந்தால் இப்படி தான் இருப்பார், நான் டென்ஷனாக வந்தால் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி பார்ப்போம்னா, சண்டை போடக்கூட சுதந்திரம் இல்லையே, இது பிறந்துருச்சே, அப்படி தான் பார்க்க தோணும். இது அண்டர்ஸ்டாண்டிங் 1 yearல தான் வரும்னது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு ஆளை கடைசி வரையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். நம்ம வந்து விட்டு கொடுக்கறதுல தான் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை நம்ம உருவாக்க முடியுமே தவிர, ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது நம்மளால். நம்ம விட்டு கொடுக்கணும், அவங்களும் விட்டு கொடுக்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி. செட்டில் ஆகாமல் இப்போ கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கப்பலோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிதல் ஏற்கனவே இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இது இன் ஜென்ரல், அவ்வளோதான். கெரியருக்காக நான் என்னுடைய குழந்தை பிறப்பை தள்ளி போட்டேன் அப்படிங்கிறவங்க யார்? ஓகே, இவங்கள்ட்ட கொடுங்க. நான் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் சார், பிஜி படிச்சுட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகும்போது 6 மாதம் தான் முடிச்சிருந்தேன், 2 வருஷம் கோர்ஸ். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைய பெற்றுக்கணும்னு டிசைட் பண்ணி பெற்றுக்கணும். ஓகே, பின்னால் கொடுங்க. ஏன் தள்ளி போட்டீங்க? சார், நான் போன வாரம் தான் எக்ஸாம் முடித்தேன் பிஜி. நெக்ஸ்ட் வாரமே எனக்கு கல்யாணம். அதுக்கு நெக்ஸ்ட் வாரம் தான் நான் வேலைக்கே ஜாயின் பண்ணுறேன். கல்யாணம் முடிச்சு தான் நான் வேலைக்கே ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு அந்த கெரியர் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்டிஃபை மை பேரண்ட்ஸ் ஆல்சோ. அவங்க படிக்க வச்சிருக்காங்க என்னைய ME வரைக்கும். என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் வாண்ட் மீ டு ஒர்க் அட்லீஸ்ட் ஃபார் 2 years. ஸோ அதனால அம்மா ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சார், அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டேன்னா, அந்த என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் செட் ஆகிட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னா, அகைன் எனக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ஐ கேன் கோ பேக் அண்ட் ஜாயின். ஸோ வெறும் பிளாங்காக இப்போ நான் குழந்தை பற்றி நான் போனேன்னா நான் ஃப்ரெஷராக தான் சார் போவேன். அஸ் வெல் அஸ் எனக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஈக்குவலன்ட்டு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் காம்படிட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. இப்போ இல்லை, அது ஹைலி இண்டிவிஜுவலைஸ்ட். அவங்க பேசினது எல்லாமே இண்டிவிஜுவல்
ரெஃபரன்ஸோடு தான் பேசியிருக்காங்க. 1 or 2 years போஸ்ட்போன் பண்ணும்போது கூட இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஏஜ். இதெல்லாம் வந்து 50% 19-20 பண்ணிடுவாங்க. இப்போ 3 to 4 years இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க டிலே பண்ணும்போது ஏஜ் மோர் தென் 30 இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ 30 கிராஸ் பண்ணாலே மெடிக்கலாக ரிஸ்க் வரும். ஸோ 1 or 2 years ஃபைன். ஓகே, இந்த 2 வருஷம் தள்ளி போட்டு அல்லது இந்த 2 வருஷம் உங்கள் கெரியருக்குள்ளே போனதுனால அடைந்த பலன் என்ன? ஐ காட் மை கெரியர் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு விஷயம். எங்கள் 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். நான் எதை மீன் பண்ண வரேன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு ஹார் தான் சார் டெய்லி நான் பேசிப்பேன். டு பி ஃப்ராங்க், அதுக்கு மேலே எங்களால் பேசுறதுக்கு டைம் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், 3 months once 2 months once ஏதாச்சும் ஹில் ஸ்டேஷன் போயிடுவோம் சார். ஸோ ஹில் ஸ்டேஷன் போயிட்டோம்னா என்னன்னா, அதில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, எங்களுக்கு ஃபோன் எதுவும் வராது சார். யாருக்குமே சிக்னல் டவர் இருக்காது. ஸோ ஃபோன் எதுவும் வராது. ஸோ நாங்கள் 2 பேரும் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிப்போம் சார். ஸோ அதனால அங்கே அந்த நிறைய ஊருக்கு சுற்றிருக்கேன் சார். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது சார். அது சொல்லி நான் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நாட் ஓன்லி வித் ஹஸ்பண்ட், மதர் இல்லா, ஃபாதர் இல்லா, மாம், டேட் எல்லாரும் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். அஸ் அவங்க கூடயும் நான் வெளியூர் நிறையா போயிருக்கேன். ஸோ இந்த ஒரு எல்லாரும் கூட கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்துட்டு. இப்போது இதே சுச்சுவேஷனுக்குள்ள ஒரு குழந்தைய இன்கார்பரேட் பண்ணிப்பா. உங்களுக்கு குழந்தையும் இருக்குது. குழந்தை இருந்திருந்தால் இதில் என்னென்ன சிக்கல் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்குள்ளே ஒரு குழந்தைன்னு இருந்துச்சுன்னா நாங்கள் 2 பேருமே திருப்பி வீட்டுக்கு வந்து அந்த ஒரு ஹார் நாங்கள் 2 பேர் பேசிக்கிறோம்னு சொன்னோம் சார். அந்த ஒரு ஹாரும் நாங்கள் 2 பேர் பேசிக்க முடியாது. அந்த ஒரு ஹாரும் நாங்கள் குழந்தைக்காக தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். இப்போ நான் ஹில் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்கிறேன். நான் அவர் முகத்தை தான் பார்க்கணும், அவர் என் முகத்தை தான் பார்க்கணும். வேறு வழி கிடையாது, நாங்கள் பேசிக்கிறோம். ஆனால் நாங்கள் ஹில் ஸ்டேஷன் போனாலுமே நாங்கள் 2 பேர் குழந்தை முகத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடியும். அதில் நான் சந்தோஷம் இல்லை நான் சொல்ல வரல. தட் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். டெஃபினெட்லி அதுவும் ஒரு நாள் நடக்கும். அதுக்காக நாங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறோம். ஓகே, வேற இப்போது எங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேவோ இல்லை 2 நாள் வீக் ஆஃபோ எங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே போகலாம். நீங்கள் வந்துட்டு நீங்கள் 2 days வீக் ஆஃப் இருக்குமா, குழந்தையும் இருக்குது, 1 year குழந்தை இருக்குது, நீங்கள் எங்கே போக முடியும்? ஒரு சினிமாக்கு நினச்சா போக முடியுமா? சினிமா தேட்டரில் உட்காந்து அந்த குழந்தை கத்தும். நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு 4 வருஷம் ஆச்சு சார். நான் என் பொண்ணை பார்த்துக்கிட்டேன்னா அவரும் என் பையனும் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி அந்த டைம் கூட எங்களுக்கு கிடைக்காது. எப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த டைம் நாங்கள் எடுத்துக்கிறோமே. 1 year 2 year நாங்கள் அந்த டைம் எடுத்துக்கிறோமே. இது புரியல. இது ரொம்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி ஒரு தோணுது. கெரியருங்கிற பேரில் குழந்தை பிறப்பை தள்ளி போடுதல். ஓவரால் தமிழ்நாடோட பிக்சர் சொல்லுங்கள், உண்மையா இல்லை அது ஒரு சாக்கா? கெரியருக்காக நான் பிள்ளைய தள்ளி போடுறேன் அப்படிங்கிறது வந்து பர்சனலைஸ் பண்ணால் அது ஒரு சாக்கு சார். பட் அந்த சாக்கை வச்சு எல்லாருமே அதை இப்போ ஜென்ரலைஸ் பண்ண பார்க்குறாங்க. And one point I want to emphasize here, though we have a doctor in the opposite team, I come from a medical college, PG சேர்ற பிள்ளைகளில் at least 30% are married and all of them carry during the first year. உங்கள் பக்கத்தில் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்த வரைக்கும் கெரியருக்காக குழந்தை பிறப்பை தள்ளி போட்டவங்களை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? என் ஒப்பீனியன் வந்து இவங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமென்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சிம்பத்தின்னு நம்ம பார்க்க வேண்டாம், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். நான் ஆஃபீஸில் வந்து எனக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்கும், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கு வந்து கேட்டு போவாங்க. என்னுடைய சீனியர் மேனேஜர் வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. என்றைக்காவது எனக்கு ஃபஸ்ட் 5 months வரைக்கும் பயங்கர வாமிட் இருக்கும். நான் ரெஸ்ட் ரூமில் வாமிட் பண்ணுறது என்னுடைய மேனேஜர் வரைக்கும் கேட்கும். ஸோ இமீடியட்டாக உடனே கேப் அரேஞ்ச் பண்ணி நீ உடனே வீட்டுக்கு போய் இந்த வேலையை பார்க்க வேறு யாராக இருக்காங்க அப்படின்னு எத்தனையோ நாள் என்னை பாதியில் அனுப்பியிருக்காங்க. அடுத்த நாள் அவங்களே ஃபோன் பண்ணி நீ நல்லா இருந்தால் வா, இல்லைனா இட்ஸ் ஓகே யூ ஸ்டே அட் ஹோம் அப்படின்ற லெவரேஜ் எல்லா விமென்க்குமே கொடுக்கப்படுது. The surrounding is supporting you. ஏன்னா இந்தியா மாதிரியான தேசத்தில் ஓரளவு அதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் கெரியர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் தான் நான் போகணும்னு நினைக்கிறேங்கிறது ஏன்? இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து தள்ளி போட்டதுக்கு காரணம் வந்து கெரியர் மட்டும் கிடையாது. வி ஆர் வெரி ஓப்பன் மைண்டட். ஃபஸ்ட்டு 2 yearsக்கு வந்து வி ஆர் ஓப்பன் மைண்டட். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து குழந்தை அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகணும். லைஃப் இஸ் பிகமிங் வெரி மொட்டோனஸ். நம்ம எல்லாமே குழந்தைகளுக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம லைஃபுக்கு பர்சனலாக என்ன பண்ணுறோன்னு எதுவும் தெரியாது. 40 வயசுக்கு அப்புறம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு என் குழந்தைய நான் வந்து நல்லா நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஸ்டேட்டஸ், எனக்கு வீடு இருக்குது, எல்லாம் இது பண்ணும்போது நானும் என் ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருக்க கொடைக்கானல் போகிறதுக்கு நான் டாக்டர்ஸ் கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னா I've lost my life. சார், என் பையனுக்கு 9 years ஆயிடுச்சு. இப்போவும் சொல்கிறான் நாங்களும் ஜாலியாக தான் இருக்கோம். ஓகே, இல்லைன்னு சொல்ல, குழந்தை இருந்தும் நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவரும் ஃப்ரீயாக தான் இருக்காரு, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கோம். நல்லா பேசுகிறோம், இதோ விளையாடுறோம், எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, இது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ங்கறாங்க அவங்க. ஓகே, இருந்தும் ஜாலியாக தான் இருக்கிறோம். ஓகே, ஒரு குழந்தை வந்து அந்த சந்தோஷத்தை கெடுத்துற போகிறது இல்லைங்கிறது. அதாவது 2 வருஷம் ஜாலியாக இருக்கிறதுன்னு இல்லை. ஒன்றும் குழந்தை இன்றைக்கி ஜீபும்பா மாதிரி நாளைக்கு வெளில வந்துட போகிறது இல்லை. ஒரு வயிற்றுல 10 மாதம் இருக்குது.
அதுமாரி எல்லாரும் அது 100ல் ஒரு 10 பேர் தான் சார் உடனே வந்து கன்சீவ் ஆகிடாங்க. நமக்கும் 2-3 மாதம் டைம் இருக்குது, கல்யாணம் 2-3 மாதம் டைம் இருக்குது, அப்புறம் இப்போ 9 மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ஒரு வருஷம் நான் ஜாலியாக தானே இருக்கேன், அந்த ஒரு வருஷம் நான் ஜாலியாக தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை கிடையாது. நான் என்ன ஜாலின்னு, அதாவது அது மட்டும் தான் ஜாலியா, நான் என்ன சொல்லணும், அது மட்டும் தான் ஜாலியா? இல்லை, எல்லாமே ஜாலி தான். அவங்க ஒரே வாரத்தில் அடிச்சிட்டாங்க, அது மட்டும் தான் ஜாலியான்னு. கண்டிப்பாக அதுவும் ஜாலி தான். நாங்கள் வந்து குழந்தைய வேண்டான்னு சொல்லலை. இப்போது 23ல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் 2 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டேன். 25ல் ஐ கேன் கெட் கன்சீவ்ட், ஐ கேன் ஸ்டில் பி அ மெடிக்கலி ஃபிட் மாம். ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 வருஷம் நான் தள்ளி போட்டதுனால நான் எதையுமே வந்து இழக்கலை. நான் வந்து ஏர்ன் பண்ணது தான் ஜாஸ்திங்கிறேன். ஒரு செக்யூரிட்டி, என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை வந்து நமக்கு ஒரு செக்யூரிட்டி வந்துடுது லைஃப்பில். நான் தான் சொல்லுவேன், அந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு பயம், குழந்தை பிறக்காதுன்னு பயம் கிடையாது. எங்கே நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சிருவோமோ, ஸோ அது உண்மையாகவே எல்லாருக்கும் உண்டு சார். 2 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டைவர்ஸ் கேஸ் எத்தனை நாளும் பார்த்துக்கோங்க. ஒரு வருஷத்தில் குழந்தை வச்சு இந்த குழந்தைக்காக நம்ம வாழணும்ப்பா, நீ எப்படி வேணாலும் போ, நீ என்ன சொல்கிறது, ஒரு ராட்சசியாக கூட இரு, என் பிள்ளைக்காக நான் கூட இருக்கேன். இல்லை, அவங்க அற்புதமாக பேசுகிறாங்க, ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக பேசுகிறாங்க. 2 வருஷத்துக்குள்ளே பிறந்த ஒரு வருஷத்தில் குழந்தை வந்துருச்சுன்னா இந்த விட்டு கொடுத்தெல்லாம் தானாகவே நடந்துடும். நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து மென்டலி ஓகேவா, ஃபிசிக்கலி எனக்கு ஓகேவா, மெடிக்கலி அதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நான் அந்த முடிவு எடுப்பேன். அண்ட் இட் இஸ் அஃப்கோர்ஸ் மை லைஃப் அண்ட் மை வே ஆஃப் லிவிங். இதில் வந்து ஃபெமினிசம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. 2 ஸ்ட்ராங் பீப்புளாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட ஸ்பேஸை வந்து யாராலையும் வந்து எடுக்க முடியாது அப்படின்றது ஒரு சைடு. சரி, நான் ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பர்சிவியரன்ஸ், தெர் இஸ் சம்திங் கால்ட் பர்சிவியரன்ஸ். பர்சிவியரன்ஸ் அப்படின்றது இந்த விஷயத்தில் எங்கே வருது அப்படின்னா, அவங்க சொன்னாங்க 2 வருஷம் வந்து நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்றாங்க. அது வந்து ஜாலின்னு சொல்கிறத விட அவங்களுக்கான அந்த பர்சிவியரன்ஸ் லெவல்ஸை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம். இப்போ சில நேரத்தில் வந்து பிளானிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஓகே, நம்ம கெரியரில் இப்படிலாம் பண்ண போகிறோம், இப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சில நேரம் பிளான் பண்ணுறது வந்து கிளிக் ஆகி நிறைய பேர் அந்த மாதிரி பிளானிங்கோடு பண்ணுறவங்களும் இருக்காங்க. பல நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து மிஸ்ஃபயர் ஆயிரும். போத் வந்து இவங்க வந்து கெரியரில் பிளான் பண்ணுறதும் மிஸ்ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது, வாழ்க்கையிலையும் அவங்க பிளான் பண்ணுறது வந்து நிறைய நேரத்தில் மிஸ்ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பிளானிங் சில நேரத்தில் அட்வான்டேஜாக இருக்கலாம், அதே பிளானிங் பிரச்சனைக்குரியதாகவும் நாளைக்கு மாறலாம். அப்படிங்கிற மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸ். ரொம்ப போல்டான ஒரு ஷோ, விமன் அவங்களாவே சில விஷயங்களை பேசுகிறாங்க. மேபி நீ என்ன மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் பேசுவது ஓவராலாக இங்கே அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து பேச போகிறோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. குழந்தை பிறப்பை பல்வேறு காரணங்களுக்காக தள்ளி போடுகிறவர்கள் இன்னொரு பக்கம் அப்படி குழந்தை பிறப்பை தள்ளி போடக்கூடாது, அது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறவங்க. பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. கெரியர், கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையிலான புரிதலுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேஸ், லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறது, சொந்த வீடு வாங்குறது, குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தயாரித்து வைத்துக் கொள்வது இந்த பக்கம். இந்த பக்கம் சில விஷயங்கள் சொல்லப்படுது, அது ஒரு வரம், அதை நீங்கள் தள்ளி போடக்கூடாது. 2வது, ஒரு கெரியருக்கும் குழந்தை பிறக்கிறது டிஸ்டர்ப் பண்ணிடாது அப்படின்னு நீங்கள் நம்புங்க. 3வது, நீங்கள் எப்படி லைஃப்பை பக்கா பிளான் பண்ணுறீங்களோ அதுபடி குழந்தையை பெற்றுக்கிறதுலையும் பிரச்சனை கிடையாதுன்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருவர் பெண்கள்லாம் தொழில் தொடங்குறதுக்கு தேவைப்படக்கூடிய மென்டர்ஷிப் கொடுக்கக்கூடிய விமன் ஆண்டர்பிரினியர் மென்டர் கீதா பிரேம்குமார் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் ஆக்டிவிஸ்ட், எழுத்தாளர், உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓவியா அவர்களையும் வரவேற்கிறோம். கெஸ்ட்டில் நம்ம பேசுறதுனால இங்கே சில 1-2 பேர் ஸ்பெஷலாக சில ரீசன் சொன்னாங்க. ஸ்பெஷல் ரீசன்ஸ்னால் நிறைய பேர் சொல்ல மறுத்த அல்லது இயல்பாக நிறைய பேருக்கு மனதில் இருக்கக்கூடிய விஷயம். அதில் ஒன்று இந்த இவங்க சொன்னது உடை. ஒரு பெண் வந்து தன்னை அழகான உடைகளில் அணிந்து கொண்டு வெளியிடங்களுக்கு போகிறதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரியம் தான். ஸோ எல்லோரும் 2 வருஷம் நல்லா ஜாலியாக எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் எனக்கு கன்சீவ் ஆகி குழந்தை அப்படின்ன பிறகு நான் விரும்பிய மாதிரியான உடைகளை அணிவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஒரு அழகியல் சார்ந்த சிந்தனை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதீத கோபமும் வருகிறது, கொஞ்சம் வெறுப்பாகவும் இருக்குது சார் அதை கேட்குறதுக்கு. ஒரு ஃபிகருக்காக நான் மெயின்டைன் பண்ணணும், 2 வருஷம் நான் வந்து வெஸ்டர்ன் வேர் நான் போடணும், அதுக்காக நான் போஸ்ட்போன் பண்ணுறேங்கிறது இது ஒரு ரீசனா? இது ஒரு ரீசனா? எனி டைம் யூ கேன் ரிவர்ட் பேக் டு நார்மல். குழந்தை பெற்ற உடம்பு அழகற்றதுன்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு எல்லாமே வாட் ஆல் ஐ லூஸ் ஆர் வாட் ஆல் ஐ சாக்ரிஃபைஸ், வாட் ஆல் ஐ லீவ், ஐ கேன் கெட் இட் பேக். நாட் மை ஷேப். Oh, not my shape. Not my shape. Why not?
வை நாட் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். உடற்பயிற்சி செஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வர்றது வந்து எல்லாருக்குமே சாத்தியம் கிடையாது. பிகாஸ் என்னோட அம்மா she is walking for years. She is walking, she is able to get back her shape that is on her whole body part but not the stomach. 3 months pregnant இருக்க மாதிரி எப்பவுமே அந்த டம்மி இருக்கு. That is not possible for everybody. கிடையாது. ஐ திங்க் உங்களுடைய எண்ணம் அது. கல்யாணம் ஆன உடனே நம்மளோட தமிழ் இதில் வந்துட்டு இது இருக்குது சார். புது கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை கிளம்பும் போதோ இல்லை அவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, இன்னும் அவங்க வந்துட்டு அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்கன்ற போது அவங்க 2 பேரும் வெளில கிளம்பும் போது மாமியார் மாமனார்லேருந்து அம்மா அப்பாலேருந்து சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாருமே செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்களே, 2 பேரும் எவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்களா, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கேன் சார். ஒரு 1 year 2 year வாட்ஸ் பிக் டீல். கீழே கொடுங்க, இவங்கள்ட்ட கொடுங்க. மோஸ்ட்டாக பெண்கள் மத்தியில் அந்த ஒரு உணர்வு இருக்குது. நிறைய பேருக்கு அந்த தொப்பை, அந்த பெல்ட், அந்த அது சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க மேம் டயர் விழுந்துச்சு, ஏன்னா எவ்ரி திங் லைக் தேர் ஏபிள் டு மேனேஜ். அது ஒரு குர்தா டாப்ஸ் போடும்போதும் அந்த ஒரு ட்ரெஸ் போடும்போது ஆகட்டும், அவங்களுக்கு அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு அந்த ஏஜ் ஃபேக்டரில் தே ஹாவ் திஸ் ஃபீல் அண்ட் தே டோ ஈவன் கன்சல்ட் டாக்டர். டயட் இருக்காங்க, ரொம்ப கொடுமை அதுதான். ரொம்ப நிறைய டயட்டெல்லாம் இருந்து உடம்பு இதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் குறையுமே தவிர மேக்ஸிமம் அவங்களுக்கு தட்ஸ் பர்டிகுலர் பெல்லி பார்ட் இட்ஸ் நாட் ஏபிள் டு ரெடியூஸ். அந்த அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க சொன்னாங்க குழந்தைய ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் அப்படி விளாட்டாக வளர்ந்த பிள்ளை. எந்த சென்ஸில் அப்படி சொல்கிறீங்க? ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கான மெச்சூரிட்டி எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இல்லை ஆக்சுவலி இப்போ வந்து எனக்கு வந்து 25 தான் ஏஜ். ஸோ நான் சின்ன பொண்ணு. நம்ம ஸ்கூல் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபாதர்ஸ் எல்லாரையும் நான் டிபெண்ட் பண்ணிகிட்டே தான் வந்தோம். ஸோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு குழந்தைன்றப்போ எனக்கு அதை அப்படியே ஹேண்டில் பண்ணணும். 25ல் நான் சின்ன குழந்தை அப்படின்னா நான் என்ன சார் பண்ணேன்? ஹவு டு யூ வாண்ட் மீ டு ரியாக்ட்? யூ டெல் மீ. இல்லை எங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் கரெக்டாக கைட் பண்ணேன், என் குழந்தைய நான் கரெக்டாக கைட் பண்ணுவேனா, இது அவங்க எடுக்கிற டெசிஷன் அது கரெக்டா அப்படின்றது எனக்கு கைட் பண்ணுறதே எனக்கு தெரியாது. ஈவன் இப்போ அதுக்கு உடம்பு சரியில்லைனா என்னன்றது நான் கண்டிப்பாக பயப்படுவேன். சார் திஸ் இஸ் நான் இப்போ டீனேஜ் ப்ரெக்னன்சி, ஐ எம் ஸ்டில் அ சைல்டு, எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் அதில் தேர் இஸ் சம் மீனிங். 21 years மெடிக்கலி ஃபிசிக்கலி எல்லா விதத்துலேயும் யூஆர் ஃபிட் டு பிகம். நீங்கள் வந்து தாயாகக்கூடிய ஸ்தானத்தை நீங்கள் அடையிறீங்க. 25ல் நான் வந்து சின்ன குழந்தை எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா என்னமா பண்ண முடியும்? எனக்கு ஃபஸ்ட்டு 23ல் எனக்கு குழந்தை பிறந்தது. நான் குழந்தை பிறக்கும் போது எனக்கு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க குழந்தைய பார்த்து தூக்குடி, குழந்தைக்கு உரம் விழுந்துற போது அப்படின்வாங்க. எனக்கு அது தூக்குறதே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. என்னதான் நான் எனக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே எனக்கு அந்த குழந்தைய ஐயோ குழந்தைக்கு எங்கே உரம் விழுந்துருமோ, அது உரம் விழுந்தா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படும். வேற யாருக்கு பயம்? என்ன பயம்? ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா வந்து சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் இருக்கணும். லைக் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லலாம், நம்ம கற்றுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தா கண்ணு பார்க்க போது செய்ய போகுதுன்றதெல்லாம் இன்னொரு விஷயம். இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், அம்மாவோ யார் அத்தையோ யாரோ ஒரு ஆள் வந்து கூட இருந்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லணும். ஆக்சுவலாக இது ஒரு யதார்த்தமான பிரச்சனை. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு குழந்தைய எல்லாரும் போகிறாங்க, படிக்கிறாங்க, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு குழந்தைக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும், ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் வீடுகளில் சொல்லி தரப்படுறதில்ல. இருந்துச்சுன்னா இது கொடு, இப்படி இருந்துச்சுன்னா இதான் அர்த்தம், பிள்ளைக்கு வயிற்ற வலிச்சிச்சுன்னா அழுதுகிட்டே இருக்கும் அப்படிங்கிற விவரம் கூட பெருசாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் நிறைய பேருக்கு தெரியல. அப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. குழந்தை இன்னும் கொஞ்சம் விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் புரிதலாக ஏற்பட்ட பிறகு நம்ம குழந்தை பெற்றுக்கோன்னு நினைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அந்த பயம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். 1 வயசு 2 வயசுல 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட ஃபோன் பண்ணி டாக்டர் இந்த 3 ml தான் கொடுக்க சொல்லியிருப்பாரு. 3 ml தான் கொடுக்கணுமா, அதிகமாக கொடுத்துரு 3 ml எட்டி பார்ப்போம். கரெக்டாக 3 ml தான் ரீச் ஆயிருக்கா. எத்தனை வயசு ஆனாலும் அந்த பயம் இருக்கதாங்க செய்யும். பயம் நம்மளை விட்டு போவே போகாது. ஆனால் அந்த பயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு உள்ள வரணும்னா அது கஷ்டம். எனக்கு அந்த பயம் இருந்தது சார். எங்கள் அக்கா குழந்தை 3 வயசு வரைக்கும் எங்கள் பெரியமாவும் நானும் தான் முக்கால்வாசி நேரம் அவளை வளர்த்துருக்கோம். எனக்கு அவளுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பா எல்லாமே தெரியும். ஆனாலும் எனக்கு குழந்தை பிறக்கும்போது எனக்கு அவனை வளர்க்கும் போது ரொம்ப பயம் இருந்தது. ஆனால் எவ்வளோதான் நம்ம மற்றவங்க குழந்தையெல்லாம் பார்த்து காதால இந்த விஷயம்லாம் கேட்டாலும் நடைமுறைக்கு நம்ம குழந்தைன்னு வரும்போது எப்போ இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். இன்னொன்று கற்றுக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் காதில் வாங்கி கற்றுக்கிற விஷயம் இது கிடையாது. நடைமுறை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வேணால் யாருக்காவது ஃபோன் பண்ணி இந்த நிலைமை இவனுக்கு வயிற்ற வலிக்கிற மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குன்னு சொல்லி வேணால் கற்றுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கற்று வச்சுக்கிறேன்றது சாத்தியம் கிடையாது. சாத்தியம் இல்லையா? கற்றுக்க முடியாண்டாங்க, கற்றுக்க முடியாது. பேக்கில் அவங்க லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட பேசுவாங்க, எனக்கு சுருன்னு கோபம் வரும் அல்லது நான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப். ஓகே, அதனால் நான் வந்து கொஞ்சம் அதுக்கு என்னை ரெடி பண்ணிக்கிட்டு நான் சரியாகிக்கிட்டு செய்கிறேன் அப்படின்னு. உங்கள் கணவர் வந்திருக்காரா இங்கே? அவர்கிட்டே கொடுங்க. அவங்க சொல்கிறாங்க என்னுடைய ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர்லாம் மாற்றின பிறகு குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ரஃப் அண்ட் டப்புனா அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா ரஃப் அண்ட் டப்பு ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் ஆகிடும். ஸோ ஒரு குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே டைவர்ட் ஆகிடும். சார் அப்படி இல்லை சார். சப்போஸ் நான் என்னோட கேரக்டர் அந்த குழந்தைகிட்ட நான் காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை அதனால ஃபீல் ஆயிடுச்சுன்னா நான் அப்படி தான் யோசிக்கிறேன். என்னை நான் மாற்றிக்கணும்னு நான் முழுசாக நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறேன். ஆக்சுவலாக அந்த கோவன்றது அவங்க எப்பயுமே மாற்றிக்க முடியாது. ஸோ அது குழந்தை வந்தால் மட்டும்தான் குழந்தைய மாதிரி. என்ன தான் நம்ம மற்ற குழந்தைய டியூஷன் படிக்கும் அடிக்கிறோம்னாலும் நம்ம குழந்தை வரும்போது நம்ம குழந்தையாச்சே இப்படி அடிப்போம் அப்படின்ற அந்த கோவம் குறையதான் அதிகாக மாறாது. எனக்கு என்னென்னா மெயினாக நான் வந்து ஒரு ரைட்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை சார். அதனால் நான் நிறைய போயம்ஸ்லாம் எழுதிட்டுருக்கேன். ஸோ எனக்கு அதெல்லாம் முதல்ல ஃபுல்ஃபில் ஆகணும்னு எனக்கு இது இருக்குது. அடுத்தது என்னோட எஜுகேஷன் நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஸோ நான் அதுக்கு படிக்கணும். அவர் என்ன சொல்வார்னா, இங்கே அவர் முன்னாடி பேசிடுவார் சார், ஆனால் வீட்டுக்கு வந்து என்கிட்ட என்ன சொல்வார்னா, நீ வந்து டிஎன்பிசி பாஸ் பண்ணியே தீரணும் அப்படின்வார் சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவார்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவார் சார். வந்துட்டு நீ குழந்தை பெற்றுக்கிட்டே தீரணும் அப்படின்வார். அப்போ நான் ஒன்று டிஎன்பிசி பாஸ் பண்ணணும், இல்லை யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணும். எனக்கு அதுக்கு டைம் கொடுங்க. இல்லை நான் என்ன ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஒரு ரைட்டராக, ஒரு இங்கிலீஷ் போயம் எழுதுகிற ரைட்டராக நான் என்ன ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ரெண்டுத்துக்குமே நீங்கள் டைம் கொடுங்க. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணு என்னை டார்ச்சர் பண்ணுறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒன்று குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு டைம் கொடுங்க. அப்படி இல்லையா என்னோட கரியரில் என்னை முன்னுக்கு வர விடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் சார். அதுக்கு அவர் பதில் சொல்லுங்க. அவ்வளோதான். ரைட். ரியல் இஷ்யூங்க அது. இல்லை இது இவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய தமிழ்நாடு முழுக்க இந்த இஷ்யூ நடக்குது. ஏன்னா ஒரு பக்கம் கெரியர் தேவைப்படுது, இன்னொரு பக்கம் இந்த ப்ராக்டிகாலிட்டியும் தேவைப்படுது. அவங்க மனசுல நேராக பேசுகிறாங்க. ஓகே, நான் ஆக்சுவலாக இதுக்கு எதுக்குமே நான் பிரேக்கப் சொல்லலை. குழந்தை பெற்றுக்குங்க படி படிச்சுட்டு அதான் சொல்லலை. நீ குழந்தை பெற்றுக்கு நீ குழந்தைய மட்டும் பார்த்துட்டு இருக்காத, படிக்க விட்டு அப்படின்னு சொல்லலை. படி, நீ குழந்தை பெற்றுக்கிட்டு படினா சார். என்னால் எப்படி சார் பண்ண முடியும்? நான் குழந்தை பெற்றுக்கிட்டே எப்படி சார் நான் படிக்க முடியும்? குழந்தைய பார்த்துக்கிறது எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் படிப்பை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. குழந்தை ஒன்று எந்த இது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. இவர் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஒரு குழந்தை கூட இருக்க போறாரா? என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். அவர் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு சார். இவர் ஆஃபீஸ்க்கு லீவ் இப்போ நான் கடலூரில் இருக்கேன், அவர் சென்னையில் இருக்காரு, ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு. சாட்டர்டே அன்னைக்கு ஆஃப் எடுத்துகிட்டு வரதுக்கே நீங்கள் வாங்கன்னு சொன்னால அப்படி யோசிப்பார். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து ஒரு பொண்ணு தானே, நீ குழந்தைய பார்த்துக்க மாட்டே அப்படின்னு அவர் கேட்க மாட்டாரா? அந்த கொஸ்டின் அவர் அரைஸ் பண்ண மாட்டாரா? ஆக்சுவலாக அது ரொம்ப உண்மையான ஒரு இஷ்யூ. இப்போ பேசுனதுலேயே ரொம்ப நம்ம வீடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கூட அதை சொல்லலாம். இந்த ஷோவில் முடிவு எடுத்துருங்களேன் ரெண்டு பேரும். அவர் வந்து எனக்கு வந்து டைம் கொடுக்கணும். முதல்ல எனக்கு வந்து நான் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு, அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நாள் நீ வந்து 0 அப்படின்னாரு. ஏன்னு கேட்டதுக்கு, நீ டிஎன்பிசியும் பாஸ் பண்ண மாட்டேன்ற, இதுவும் பாஸ் பண்ண மாட்டேன். நான் பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரெண்டும் டபுளாக நான் படிக்கிற அளவுக்கு நான் டேலண்டட் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் தான் சார் பாஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு தான் வருவேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹை ஜீனியஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன். நீங்கள் சும்மா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி நீ பாஸ் பண்ணு நான் பாஸ் பண்ண தான் போகிறேன். இல்லை, படிக்கிறதுல குழந்தை வரதுல என்ன டிஸ்டர்ப்னு நான் கேட்குறேன். குழந்தை ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? அம்மா நீ படிக்காத அப்படியே சொல்ல போதா? குழந்தை பெற்றுக்கிறதுன்றதே முதல்ல வந்து ஒரு பொண்ணோட விருப்பம் தான். அது வந்து ஒரு பொண்ணு முடிவு பண்ணணும். என்னதான் அதில் ஜென்னோட இது இருந்தாலும், ஆனால் ஒரு பொண்ணு தான் முடிவு பண்ணணும். ஸோ என்ன முடிவெடுக்க விடுங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் அதை ஒத்துக்கவே மாட்டார் சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. முதல்ல அவங்க யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணுமா இல்லை குழந்தை பெற்றுக்கணுமா? எது சார்? குழந்தை கண்டிப்பாக வேணும். படிக்கணும், அவங்களுக்கு விருப்பம். நீங்கள் படிக்கிறது எப்போ வேணால் படிக்கணும் சொல்லிட்டேன். அதை நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன்னா, இது வந்து நிறைய குடும்பங்களின் பிரச்சனைங்க. இப்படி வீட்டுக்குள்ளே தினந்தோறும் ஒரு நொய் நடந்துடும். குழந்தை பெற்றுக்கு. ஏன்னா இப்போது சொசைட்டிலே பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஆஃபீஸில் நான் எங்கேயோ போனால் இப்போ 1 இயர் ஆகிடுச்சு, என்னப்பா 1 இயர் ஆகிடுச்சு, ஏதாவது விசேஷமாக வீட்டில், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கும்போது அந்த இடத்துல என்னால் பதில் சொல்ல முடியல. என்ன சில என் ஒய்ஃப் வந்து படிக்க போகிறாங்க. படிக்கிறது எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு குழந்தை பெற்று இருக்காங்க, எவ்வளோ இருக்காங்க. அதனால் வந்து இதுக்காக இதை பிரேக்கப் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டால் எதாக இருந்தாலுமே ஈஸியில் ஒன்று முதல்ல குழந்தை பெற்றுக்கோ, இல்லை படி, இல்லைன்னா படித்து முடிச்சிருமா அப்புறம் குழந்தை பெற்றுக்கோ. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று முடிவு எடுத்துட்டா அது பெட்டரில். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்கோ. சரி, அப்படின்னா ஓகே தான் சார். அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்கிறது சமாதானத்துக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பர்சனல் மைண்ட் செட் என்ன? ஃபஸ்ட்டு படிப்பா இல்லை குழந்தையா? படிப்பு தான். என்னோட எஜுகேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். குழந்தைய தாண்டி அந்த விஷயம் அவ்வளோ ட்ரைவ் பண்ணுது. என்னுடைய படிப்பு தான், என் கெரியர் தான் அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் வந்து என்ன ரொம்ப இது பண்ணிட்டார் சார். என்னென்னா,
அவர் வந்து சும்மா அவர் வந்து ஒரு நாள் என்ன ஜீரோன்னு சொன்னோடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன நம்ம ஜீரோவா, அப்போ நம்ம படித்து ஏதாவது ஒன்று ப்ரூஃப் பண்ணியே காட்டணும் இவருக்கு அப்படின்னு தோணிடுச்சு. பட் பேரலாக இன்னொன்று இருக்குல்ல, ஒரு குழந்தை, ஒரு பெண்ணுக்கு தனக்கு குழந்தை பிறக்கணும், அதை நான் பார்க்கணும், தாய்மை அடையணும், மதர்ஹுட் ஃபீல் அப்படிம்பாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு அது எப்படி நீங்கள், ஏன்னா உங்களுக்கும் இருக்கும் பர்சனலாக கெரியர்லாம் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் எப்படி நீங்கள் கில் பண்ணி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கு? நானே என்னை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஐ வாஸ் கில்லிங் மை செல்ஃப். என்னோட ஃபீலிங்ஸை நான் கொண்டுட்டு நான் வந்து கண்டிப்பாக எல்லார் முன்னாடியும் நான் வந்து ஜெயிச்சு காட்டணும், என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு எனக்கு வந்து என் எஜுகேஷன் தான் ஒரே கோல், அதை நான் பண்ணி தான் காட்டணும் அப்படின்ற இதில் இருக்கேன் சார். எங்கள் அப்பா அம்மா என்ன ஆசைப்பட்றாங்கன்னா, பையனுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு பையன் எங்கள் வீட்டில், எல்லாருமே வந்து இது பண்ணுறதெல்லாம் பையன் கல்யாணம் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு குழந்தைய பார்க்கணும், பேர குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் அவங்களுக்கு. அதுதான் எல்லாம் நான் கேட்குறேன். ஏன் அந்த ஒரு வருஷத்துக்காக தானே. ஆனால் ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்கு சார். என்னன்னா வெளில தெருவு போகிறப்பெல்லாம் விசேஷம் இருக்கான்னு 4 பேர் கேட்குறப்பவே உங்களுக்கு சுருக்கு கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ வெளியில் போகும்போது வார்த்தைக்கு இங்கே பெரிய பலம் இருக்குது சார். வார்த்தை பெரிய ஆயுதமாக இருக்குது. அது எப்படி குத்தும்னே தெரியாது. நீ ஒரு ஜீரோ அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து ஒருத்தங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணுங்கிறதும். ஒரு கணவனை போடா நாயன்னு ஒரு நாள் ஒரு பொண்ணு சொல்லிட்டு அவன் பரதேசியாக போயிடுவான் சார், முடிஞ்சு போச்சு இல்லை அவனை. இங்கே அதெல்லாம் நடந்திருக்கு. நம்மளை இப்படி சொன்னவளோட நம்மளோட வார்த்தைக்கு தான் இங்கே ரொம்ப வலு இருக்குது. ஒரு இடத்துல நீங்கள் ஜீரோன்னு சொன்ன பிறகு நான் இப்போ அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு தோங்குறாங்க. உங்களுக்கு அது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், வீட்டில் சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு ஒரு அம்மா வாங்கணுங்கிற ஆசையே பர்சனலாக இருக்குது. ஆனால் அதை மீறி ஒரு வார்த்தை ஹர்ட் பண்ணியிருக்கு. நான் ஜெயிச்சு காட்டி ப்ரூவ் பண்ணணும் இங்கே அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறேன். அப்போ இங்கே வார்த்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக போயிடுது. ஏன்னா சில நேரங்களில் இந்த ஷோக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு எங்களுக்கு தெரில. ஆனால் இதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் நம்மளை அறியாமல் நம்ம பாட்டு சொல்லிட்டு போயிடும். அன்னை தேதிக்கு ஒரு கோபத்துக்கு ஆத்திரத்துக்கு ஏதோ சொல்லிட்டு போயிடும். ஆனால் வார்த்தைகள் ரொம்பவும் வலிமிகுந்ததாகவும் ரொம்ப பயங்கரமானதாகவும் சில நேரம் ஆகிடுது. இவங்க சொன்னது வந்து இந்த ஷோவுடைய மிகப்பெரிய பதிவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய இடங்களில் நடக்கிறதுனால தான் இதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. இவங்கள்ட்ட கொடுங்களேன் டாக்டர்கிட்ட, இவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் மனசில் என்ன பாதிப்பு வந்திருக்குன்னு எனக்கு ஓரளவு ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் யூ மஸ்ட் ஒர்க் ஆன் யோர் கோல். உங்கள் மனசில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்கிற வரையில் நீங்கள் அடங்கக்கூடாது. இப்போ இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன்னு நினைக்கிறேன். குழந்தை தள்ளி போச்சுன்னா பிளான் பண்ணுறோம், பிளான் பண்ணலை, பட் குழந்தை பிறப்புங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய வலி. ரொம்ப கஷ்டம் சார் ரியலாக. எனக்கு என்னோடய சிஸ்டருக்கு பாப்பா இருக்குது, இப்போது 5 months பேபி என்னோட எங்கள் சிஸ்டருக்கு. என் ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்க அண்ணாக்கு இருக்குது, அவங்க தங்கச்சிக்கு எல்லாருக்குமே இருக்குது. அந்த பாப்பாலாம் பார்க்குறச்சே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னோடய சிஸ்டர் பாப்பா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அது நம்ம பாப்பா கிடையாது. ஸோ நம்மளால் ஃபுல் டே வச்சுக்க முடியாது. நான் நைட்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு பில்லோலாம் பாப்பாவாக நினச்சிக்கிற அந்த மாதிரி கூட இருந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றப்ப நம்ம கையில் இல்லாதப்போ இட்ஸ் பெயின். பட் இந்த பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் குழந்தை பிறப்பை தள்ளி போட்டிங்களா? பிளான் பண்ணி பண்ணல, பட் இட் ஹேப்பன். யோசிக்கவே இல்லை. நான் எப்படின்னா கொஞ்சம் ஓடி ஆடி இருக்காள், கேர்ஃபுல்லாலாம் இருக்க மாட்டேன். ஓடிட்டு இருக்காள். நான் அப்போ யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த நேச்சுரலாக இருக்கிறது போயிட்டு இந்த டேட்ஸில் போயிட்டு பண்ணுறது ரொம்ப கொடுமை. அதெல்லாம் டாக்டர் கிட்டே போகிறது 5 times நான் ஐயூஐ பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய. அது ரொம்ப நேச்சுரலாக நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம ஆர்டிஃபிஷியலாக உட்காந்து டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த டேட்ஸு இங்கே வாங்க, ஆஃபீஸ் பெர்மிஷன் போட்டு போகணும், இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது கொடுமை, ஸ்கேன் பண்ணுறது, அதெல்லாம் கொடுமை. ஆக்சுவலி ஒரு 6 months நமக்கு கம்மியாக தான் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கல்யாணம் ஆனவுடனே ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தில் கிளிக் ஆகிறது இட்ஸ் சூப்பர். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா நம்ம வந்து உட்காந்து பிளான் பண்ணுவோம் இதுக்காக இந்த டேஸு. நிறைய பேர் பிளானர் வந்துட்டு மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த 10th day அது நமக்கு தோணணும். அது நேச்சுரலாக வர்றது எப்படி இருக்குது, தோணி வர்றது எப்படி இருக்குது, ஐஓஐ பண்ணி வர்றது எப்படி இருக்குது. இப்போ நான் ஐஓஐ 5 times பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஐவிஎஃப் பண்ணணும். அது கஷ்டம். அது நான் நினச்சி பார்த்ததுல எனக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப பலமான ஒரு வார்த்தை சொன்னீங்க. சந்தோஷத்தில் ஒரு கிளிக்கில் தானாக நடக்கிறப்ப அது ஒரு சந்தோஷத்தின் பரிசு. அதற்கு பிறகு திட்டமிட்டு வருதல் அப்படிங்கிறது அது ஒரு உயிரை உருவாக்குவதுக்கான. 2 பேருமே கஷ்டப்படுவோம். டெஸ்ட்டு நான் மட்டும் கஷ்டப்படுறேன், 2 பேரும் கஷ்டப்படுவோம். அது வேறு டயக்னோஸே பண்ண முடியல. இப்போது அன்னோன் இன்ஃபர்டிலிட்டி எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு இட்ஸ் நாட் ஹேப்னிங். 5 times ஐஓஐ ஏதாச்சும் 1 time ஆச்சு. அந்த ஐஓஐ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிவிட்டு நான் ப்ரெக்னென்ட்டே நினச்சிட்டேன் ஐஓஐ பண்ண உடனேவே. அப்புறம் ஆக்சுவலி ஆஃபீஸ் போகும்போது அப்படியே ப்ரெக்னென்ட் மாதிரியே போவேன். எல்லாருமே கேட்பாங்க, அந்த டேப்லெட்ஸ் போடுறதால ஃபேஸ்லாம் க்ளோ ஆகிடும், உங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கும் சித்ரான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் நம்பிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தா இல்லை, 5 times
நான் அழக்கூடாது நினச்சி தான் வந்தேன், ஆனால் அழுதுட்டேன். சாரி கல்யாண், அழுதுட்டேன். பட் இப்போ நான் டாக்டர் கிட்ட போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் ஸ்கேனு அதெல்லாம் நினச்சாலே பயமாக இருக்குது. டேப்லெட்ஸ் திருப்பியும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, நாங்கள் 2 பேரும் ரொம்ப மியூச்சுவல். ஆன்ட்டி எல்லாருமே ஸ்ட்ரீட். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் அந்த ரூமில் இருப்போம். போன வாரம் கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ரூமில் நம்ம 2 பேர் மட்டுமே 5 இயர்ஸாக இருந்துட்டு இருக்கோமே அப்படி சொல்லிட்டு. ஸோ ஐ நீட் ஒரு குழந்தை. நீங்கள் சொன்னீங்க 5 வருஷமாக நம்ம 2 பேரும் மட்டும் தான் அந்த ரூம்குள்ளே இருக்கோம்னு. உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு குழந்தை இருந்தால் அது எவ்வளோ அழகாக இருக்கும்? அது எப்படி செம்மையாக இருக்கும் சார். சான்ஸே, அதுவும் எனக்கு கேர்ள் பேபி நான் ரொம்ப பிடிக்கும். கேர்ள் பேபி தான் வேணும். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீ வெயிட் பண்ணுறோம்ல, நமக்கு ட்வின்ஸ் பிறக்க கூட சான்சஸ் இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு ஜீன் ட்வின்ஸ் இருக்குது. ஸோ நீ வெயிட் பண்ணுறதுக்கு 2 குழந்தையா கூட வரும். அதுவும் கேர்ள் பேபி தான் வேணும். கேர்ள் பேபி வச்சுட்டு நல்லா பார்த்துப்போம். விஷ் யூ ஆல், டோன்ட் வரி. இவ்வளோ பேர் இதை பார்க்குறவங்க எல்லாருடைய பிளெஸிங் உங்களுக்கு இருக்கும் சூன். அவங்களோட வலி எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அதே கப்பலில் தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். அதனால் அவங்க வலி வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. ஏன்னா கொஞ்சம் நான் சீனியர், அவ்வளோதான். இந்த மெயினாக இது என்னென்னா, இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப மோசம். அது அவங்க சொன்னதை வந்து என்னால் அதை வந்து கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் ஒரு ஆயா ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த பாப்பா பிறக்கிறத ஒரு லேடி வந்தாங்க. வந்து போனப்போ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்றப்போ அவங்க வருத்தப்பட்டு சொன்னப்போ இந்த அப்பத்தா சொன்னாங்க, மழை பெய்யறதும் புள்ள பிறக்கிறதும் நம்ம கையில் இல்லைத்தா அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தது என்னென்னா, மதுரை பக்கம்லாம் மழையே ரொம்ப பெய்யாது. அப்போ மழை பெய்யறது எவ்வளோ பெரிய விஷயமோ அவ்வளோ பெரிய விஷயம் கடவுள் வந்து நமக்கு புள்ள கொடுக்குறது. ஸோ இது வந்து ரொம்ப சாதாரணமாக அவங்க போகிற போக்கில் ஒரு கிராமத்து பெண்மணி சொல்லிட்டு போன விஷயம், ஆனால் அதுதான் உண்மை. ஸோ அதை வந்து இயல்பாக ஏற்றுக்கோங்க. பட் இந்த விஷயத்தையுமே நீங்கள் அறிவின் வழியாக நின்றே பார்க்க விரும்புகிறீங்களா, இல்லை உணர்வுபூர்வமாக இதை பார்க்குறீங்களா? இல்லை, இதை வந்து நான் உணர்வுபூர்வமாக பார்க்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதை என் அறிவு எனக்கு தெளிவாக உணர்த்திருச்சு. ஏன்னா உணர்வுபூர்வமாக பார்க்குறதுனால மிஞ்சுறது வந்து பேகேஜ் மட்டும்தான். மூட்டையை எதுக்கு நான் தூக்கி சுமக்கணும்? இன்றைக்கி எனக்கு என்ன நடக்குதோ நாளைக்கு எனக்கு பிறந்தா என்ன பண்ணுவேன் நான் தெரியாது. நோபடி நோஸ். நாளைக்கு எனக்கு பிறக்காமே போனாலும் எனக்கு அதை பற்றின பெரிய விசாரம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் மூட்டையை தூக்கிட்டாலேயே விரும்பலை. என் புத்தி அதை தெளிவாக படித்து தொலைச்சிட்டதுனாலே என்னன்னு தெரியல. ஆனால் எக்ஸலண்ட். அவங்கள நாங்கள் வெவ்வேறு ஷோக்களில் சந்திச்சிருக்கோம். அந்த ஷோலையும் அறிவின் வழியாகத்தான் நீங்கள் நிற்கிறோங்கிறத தான் அவங்க பிடிவாதமாக பேசினாங்க. நாங்கள் என்னென்னமோ மறுத்தலாம் பண்ணி பார்த்தது, இந்த ஃப்ளோரில் எதிர்த்தரப்புலேருந்துலாம் பேசினாங்க. ஆனால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட அறிவின் வழியாகத்தான் நான் அதை பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அந்த மைண்ட் செட், இட்ஸ் அ வெரி ரேர் திங். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இது வரலாம். அவங்க சொன்ன மாதிரி படித்து தொலைச்சிட்டனோ என்னமோ அப்படின்னு இருக்கலாம். இது சமாதானத்துக்காக இல்லை, எல்லாத்தையும் அறிவின் வழியாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம் இது உணர்வுபூர்வமாக மட்டும் பார்க்கிற போது பேகேஜ் மட்டும்தான் மிச்சமாகும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. 1 இயர் தள்ளி போட்டோம். அப்புறம் 3 இயர்ஸ் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் குழந்தை பிறக்கல. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ குழந்தை இருக்கா. அந்த இடைப்பட்ட காலம் இப்படி முதல்ல நம்மளா தள்ளி போடுறோம், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலான்னு பிளான் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை வேணும்னு நீங்கள் முடிவெடுத்த பிறகு, ஆசைப்பட ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு குழந்தை கிடைக்கலங்கிறது எவ்வளவு வருத்தமான, கவலையான, வலியான விஷயம். ரொம்ப அதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் சார். அவ்வளோ கொடுமையாக இருக்கும். தனியாக இவங்க சொன்ன மாதிரி 2 பேர் மட்டும்தான் இருப்போம். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்காது. ஏன் போகிறோன்னு தோணும், நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோன்னு தோணும். அது சொல்ல முடியாத ஒரு ஃபீல் அது. ஒரு பிபிஓவில் வேலை பார்க்குறாரு. நைட் 11:30 தான் வருவார். நான் பார்லர் முடிச்சுட்டு 8 o'clock வீட்டுக்கு போனேன்னா அப் டு 11:30 நான் வெறுமனே உட்காந்துருப்பேன். டிவி கூட பார்க்க முடியாது. என்ன பூரா அதுலேயே தான் இருக்கும். எப்போ நம்மளுக்கு குழந்தை பிறக்கும், எப்போ அவளோட விளையாடுவோம். எனக்கும் பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும்.
எப்போ அவளோட விளையாடுவோம், எப்போ அவள் வருவா நம்மக்கிட்ட, நம்ம எப்படி கொஞ்சுவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து அதை ஃபீல் பண்ணவங்களால மட்டும்தான் உணர முடியும். தள்ளி போடுறதுன்றது எல்லாரும் பண்ணுற விஷயந்தான். பட் அது கிடைக்கலன்ற போது அந்த ஏக்கம் இருக்குது பாருங்கள், அதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அன்னைக்கு அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? நிச்சயமா அதை விட வேற எதுவுமே வேண்டாம். வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு ஜுவல்லரி வேண்டாம். அவள் ஒருத்தி இருந்தால் போதும். இன்னைக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன், என் பொண்ணு அவள். தாய்மைன்றது உணர்ந்தா மட்டும்தான் கிடைக்கும் எல்லாருக்குமே. எனக்கு ஃபஸ்ட் பேபி ஒன் இயர்லேயே பிறந்துருச்சு. ஸோ 3 இயர்ஸ் பிரேக், அதுக்கு சம் மெடிக்கல் அட்வைஸில் பண்ணிவிட்டு செகண்ட் பேபிக்கே அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி, இப்போ என் டாக்டருக்கு 6 இயர்ஸ் ஆச்சு. இன்ன வரைக்கும் 3 இயர்ஸாக வி ஆர் ட்ரையிங். நிறைய அதுவும் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி செகண்ட் பேபிக்கு, ஈவன் ஐ எம் ஹேவிங் ஏ பேபி, பட் செகண்ட் பேபிக்கு இன்னும் பிறக்கவே இல்லை எங்களுக்கு. 3 இயர்ஸாக நாங்களும் நிறைய செக்கப், நான் மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட் வேறு, அவரும் செக்கப், 2 பேருக்கும் வி ஆர் செக்கிங். டாக்டர்கிட்ட போகிறதே கஷ்டமாக இருக்குது. அந்த செக்கப்புங்கிறதே ஆல்ரெடி டெலிவரின்னு ஒன்று ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்துட்டு திரும்ப செக்கப்பு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் நிறைய விஷயங்கள் என்னால் பேசக்கூட முடியல. அந்த மாதிரி செக்கப்லாம் நடக்குது. அது இப்போ நான் நினைக்கிறேன் நல்ல வேலை ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாருக்கும் நான் இதை தான் அட்வைஸாக சொல்கிறேன். தயவு செய்து ப்ளீஸ் டோன்ட் போஸ்ட்போன். நமக்கு பிறக்குமா பிறக்காதான்னு கூட தெரியாது. எங்க ஒர்க் பண்றீங்கம்மா? எங்க ஒர்க்? ஐடி சென்டரில் ஒர்க் பண்ணுறேன் நான். ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே. இல்லை நமக்கு குழந்தை நம்ம 2 பேரும் ஓகே ஹெல்தி, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் ஹெல்த்தி தான். ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்றதே ஃபஸ்ட்டு தெரியாதுல்ல சார். நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்கள் செக்டரில் ஐடியிலையோ அல்லது இருக்கக்கூடிய மாடர்ன் ஒர்க்ஸ்லையோ ஏன் நிறைய பேர் கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைக்கிறாங்க? பயம் சார். பயம். குழந்தை வந்துருச்சுன்னா நிறைய விஷயத்த நம்ம மேனேஜ் பண்ணணும். நம்ம 2 பேர் ஜாலியாக சுற்றுறதுக்கும் கூட ஒரு குழந்தையோட சுற்றுறதுக்கும் பயம்தான். கம்பெனிகள் நீங்கள் வேலைக்கு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்வியூலையோ நீங்கள் சூன் குழந்தை பெற்றுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. கண்டிப்பாக கேட்குறாங்க. எதுக்கு நான் கேட்டேன்னா, கவர்மெண்ட் ஹேவ் டு டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா அப்படி கேட்குறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏடா இப்போ இந்த அம்மா இவங்களுடைய கண்ணீருக்கு எந்த கம்பெனியாலையும் கார்பரேட்டாலையும் பதில் சொல்ல முடியாது. அதனால் ஏன்னா இப்போல்லாம் அதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் தான், கம்பெனி கேட்குது இதெல்லாம் கேட்குதுன்னு. பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இப்படி கேட்க மாட்டாங்க, கேட்கவும் கூடாது. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் என்பது சம்பந்தப்பட்டவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயம். அது அவங்களுடைய எல்லாத்தோடும் ரைட்ஸோடும் தொடர்புடையது. ஸோ கேட்கப்படுது. ஓகே. சில எக்ஸ்பீரியன்சஸ் அல்லது சில பர்சனல் லைஃப் சில விஷயங்கள் இதை ஷேர்ட். இப்போ உங்களுடைய வியூ என்ன? அதாவது இந்த சைடில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள்லாம் பாக்கியசாலிங்க. கொஞ்சம் பேர் அங்கே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிறதுனால அதோட வலி, அதோட வேல்யூ சம்டைம்ஸ் நம்ம வந்து ஓவர்லுக் பண்ணுறோமோன்னு நீங்கள் எங்களுக்கு பர்சனலி எனக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து ஐ நோ வாட் இட் இஸ். அதாவது எனக்கு நடந்துருச்சு, 2 வருஷம் கழிச்சு எனக்கு நடந்துருச்சு. மேபி எனக்கு நடக்கலை அப்படின்னா ஐ டோன்ட் நோ. கிளாஸுங்க, எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் தமிழ் விமனுடைய இன்பார்ன் இன்டெலிஜென்ஸ். ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதும் அதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதும் அதுக்கான பதில்கள் சொல்லுவதும் இட்ஸ் கிளாஸ். இப்போ எல்லாருமே அந்த லெவல்லேருந்து தான் பேசுகிறீங்க. நான் சொன்ன மாதிரி நாங்கள் வாண்டடாக குழந்தைய தள்ளி போடலை. எனக்கு ஆனால் 4th வெட்டிங் டே அப்போ தான் என்னோட குழந்தை வந்து அப்போ தான் பிறந்திருந்தாங்க. ஷி வாஸ் 5 days old. ஃபஸ்ட்டு 2 years ஓடுனது தெரியாது. ஆனால் அந்த செகண்ட் வெட்டிங் டே அப்போ அந்த பெரியவங்க காலில் விழுந்தோம்ல, அப்போ அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, மா 2 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரே விழாதீங்க அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த ஒரு சுருக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அந்த 3rd year எஸ் ஐ ஃபெல்ட் இட். ஒரு சின்ன பயம் கொஞ்சம் வந்துச்சு. ஒரு 3-4 கோயில்களுக்கு வேண்ட ஆரம்பிச்சதாகட்டும், இல்லை ஒரு தடவை டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கைனகாலஜி. ஏன்னா அப்போ வீட்டில் கொஞ்சம் மெதுவாக சொன்னாங்க, மேபி நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்களேன், யூ நீட் அட்லீஸ்ட் டாக்டர்ஸ் அட்வைஸ் ஆல்சோ அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தோம். பட் ஃபார்ச்சுனேட்லி ஈவன் டாக்டர் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை நான் அவங்க கிட்ட கொண்டு கொடுக்குறதுக்குள்ளேயே ஐ காட் கன்சீவ்ட். ஸோ பட் ஐ திங்க் இட் இஸ் அ பெயின்ஃபுல் திங். கொஞ்சம் பயத்துக்கு அப்புறம் அந்த கன்சீவ் ஆனது இருக்குல்ல, அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் கேஷுவலாக கன்சீவ் ஆன ஃபீல் இல்லை, அந்த கன்சீவ் ஆயிட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு நாட்கள் தள்ளி போக ஒரு நாளும் ஒரு பயம் இருக்கும். கடவுளே எனக்கு இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு 5, 7, 10 நான் வந்து 10 நாள் வரை என் வீட்டில் சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹோப்பை கொடுத்துட்டு வீட்டில் நெகட்டிவாக அவங்க ஃபீல் பண்ணினாங்கன்னா கஷ்டமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து when it was crossed around பைக்கில் அப்போ வந்து he was only having a bike. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்பாங்க.
கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அனுமதி, இப்போ என்ன அவசரம் தானே அப்படின்னு ஏன்னா அவர்கிட்ட நான் சொல்லலை, எனக்கு மட்டும் தான் அது தெரியும், பயமாக இருக்குது, இப்படியே பிடிச்சிக்கலாம். நான் ஆட்டோவில் போயிருக்கேன் நான். அண்ட் ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 47th day when I just vomited, எனக்கு உள்ள இன்னொரு பயம் வந்துருச்சு. ஐயோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா நேராக போய் டாக்டர் கிட்ட போய் கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், சஸ்டைன் ஏதோ சம் இன்ஜெக்ஷன், டியூஃபஸ்டான் இன்ஜெக்ஷன் எல்லாம் இது புட். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஓடி போய் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிட்டேன். கடவுளே எதுவாக இருந்தாலும் அப்படியே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு மேக் இட் சஸ்டைன் அப்படிங்கிற அந்த ஒரு இது ஐ டிட் தட். ஸோ ஐ அண்டர்வென்ட் தட் பெயின் அண்ட் தேங்க் காட் with all everybody's blessings and I'm happy. இப்போ என்ன முடிவு பண்ணுறீங்க? இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நான் பார்த்தது எல்லாமே நெகட்டிவ் சைடு தான். என்ன சரௌண்டிங்ஸ் நிறைய நான் பார்த்தேன். என்னால் ஹனிமூன் கூட போக முடியல, என்னால் இது கூட பண்ண முடியல, என்னால் ஒரு வீடு வாங்க முடியல, என்னால் ஒரு கார் வாங்க முடியல. நீ அவசரப்பட்டுறாத, இதுதான் சார் சொல்கிற ஒரு வார்த்தை. என்கிட்ட வந்து சொல்கிறவங்க எல்லாருமே வந்து தள்ளி போட்டு தான் வந்து நான் சொன்னதை தான் நிறையா பார்த்துருக்கேன். தவிர இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஷோ மூலமாக தான் எனக்கே கொஞ்சம் தெரிய வருது, அஸ் வெல் அஸ் கொஞ்சம் பயம் கூட சேர்ந்து வருது. ஆண்டர்பிரனர், அட்வைசர் அண்ட் மென்டார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கீதா பிரேம்குமார் அவர்கள்? இந்த ஹோல் ஷோ பற்றி உங்களுடைய வியூ, கெரியருக்காக குழந்தை பிறப்பை தள்ளி போடுதல், அது சரியா? ஆக்சுவலாக அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு விமன் ஆண்டர்பிரனர் ஆனதே வந்து கன்சீவ் ஆனதுனால தான். நான் அதர்வைஸ் நான் ஐ டோன்ட் கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் கிளாஸ். நான் ஒரு ஆண்டர்பிரனராக இன்றைக்கி இருக்கவே மாட்டேன். நான் என்னோட அக்காக்கள்லாம் எல்லாம் வேலைக்கு போகும்போது குழந்தைங்கள வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது நான் வந்து பார்த்தேன், என்னோட கலப்பு திருமணம், காதல் திருமணம், எந்த சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாமல் நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். அப்போ குழந்தை உருவாயாச்சு. அப்போ நான் எப்படி என்னடா பண்ணுவேன், என் குழந்தைய நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா மேடுக்கிட்டலாம் விழறதுக்கான பொருளாதார வசதியும் கிடையாது. அப்போ நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, நான் வந்து பாஸாக இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து என் குழந்தைய வச்சு. ஏன்னா கொஞ்சம் பீரியடுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆர்டர்ஸ்க்கு பேசும்போது கஸ்டமர்ஸ் வந்து கீதா பிரேம்குமார் இஸ் டூயிங் பிஸ்னஸ் இன் கிச்சன் அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீடும் ஆஃபீஸும் மேலே, இந்த பக்கம் ஒரு கார்பரேட் கிட்ட ஆர்டருக்கு பேசிகிட்டே இருப்பேன், பின்னாடி என் பொண்ணு வந்து அழுதுட்ருக்கும். அப்படி வச்சுட்டு தான் பேசிட்டு எத்தனையோ கால்ஸ்க்கு வந்து குழந்தைய எடுத்துகிட்டு ரிசப்ஷனில் 4 வாட்டி ரிசப்ஷனிஸ்ட்டை சிரிச்சுட்டு நான் அப்போ என் கார்பரேட் மீட்டிங்கை முடிச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு திருப்பி வந்திருக்கேன். அதனால் வந்து அதுக்கோசரம் வந்து இது பண்ண, ஏன்னா நான் வந்து என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ப்ரொஃபஷனல்னா என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ ஆஸ் அ மதர் ஆல்சோ. நம்ம பொருளாதாரத்தை மையப்படுத்தியே வாழ்க்கையை ஓடி 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 இயல்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொலைச்சி அவங்க சொன்ன மாதிரி வீடு வாசல் எல்லாம். அது என்னோட ஓன் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 18 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது. எங்கள் எல்லார் சிஸ்டர்ஸ்க்கும் வந்து 1 or 2 yearsல. ஒரு சிஸ்டர் வந்து அந்த குழந்தை பேரை அபூர்வான்னு வச்சாங்க. அந்த 17 வருஷம் அந்த சிஸ்டர் பட்ட பாடு. இந்த சைடு என்னோட இன்னொரு சிஸ்டர்லாம் அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து, அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ன்றது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால் இயல்பான நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இயற்கைக்கு மாறாக தள்ளி போடுறதுன்றது தேவையில்லை. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. விலங்குகளும் பிள்ளை பெறுது, மனிதனும் பிள்ளை பெறுறாங்க. இதில் பிள்ளை பெறுவதற்காக கூடுவதுங்கிறது விலங்குகள்கிட்ட கிடையாது. மனித இனத்திலேயுமே மனிதர்களுக்கு மிக நீண்ட காலமாக எப்படி பிள்ளை பிறக்குதுன்னு தெரியாது. பசி மாதிரி, காதல் மாதிரி, காமம் மாதிரி தாய்மை வந்து இன்றியமையாத இயற்கை அல்ல. இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது முதல்ல சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் லை, சமுதாயத்தால் கட்டமைக்கப்பட்ட அடிப்படையான பொய். அதை வந்து நம்ம முதல்ல வந்து தெரிந்து கொள்ளணும். அப்போது இந்த குழந்தை மனிதனுக்கு ஏன் தேவைப்படுதுன்னா அது ஒரு சமூக தேவை, உடல் தேவை அல்ல. ஆனால் பெண்ணுக்கு அது உடலில் கருத்தரிப்பதால் அது சார்ந்து சில அந்த காலகட்டத்தில் சில உடல் மாற்றங்கள், உணர்வு நிலை மாற்றங்கள், இது எல்லாமே வந்து வருது. ஆனால் இங்கே வந்து கருத்தரிக்காத பெண்கள் அழுதாங்க இல்லையா, அது வந்து இயற்கையான கண்ணீர் கிடையாது. இயற்கையான கண்ணீர் கிடையாதுன்னா அவங்க அழுததை நான் சொல்லலை, சமூகத்தால் வரவழைக்கப்பட்டிருக்கிற கண்ணீர். இந்த சமூகத்தால் அழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய வேதனை,
2 விதமாக இருக்குது. ஒன்று அவங்க சொன்ன மாதிரி நம்ம தனியாக இருக்கிறோம், இந்த இடத்துல வந்து இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது, எதிர்த்த வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது, நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் குழந்தைங்க இருக்குது, அவங்க எல்லாரும் இந்த குழந்தைகளோட சந்தோஷப்படுறாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது இது ஏன் குழந்தை தூக்கிட்டு போயிடுறாங்க, அதை என்னோடதுன்னு என்னால் வந்து நினைக்க முடியலை. இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே நினைவுபடுத்துகிறாங்க, உனக்கு ஏன் பிள்ளை இல்லை, உனக்கு ஏன் பிறக்கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த பக்கமும் திருப்பி திருப்பி இங்கே இந்த ஷோ முழுக்க சுற்றி வந்த ஒரு கேள்வி அந்த கேள்வி கேட்குறாங்க. ஆண் மனதும் அதுக்கு தான் பயப்படுது. கேட்குறாங்க, 4 பேர் கேட்குறாங்க. அப்போது இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே பெரிய விஷயம். நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்ணினுடைய கர்ப்பத்தின் மீது ஆணினுடைய ஆட்சி தான் இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் கட்டி அமைச்சது. அதனால தான் குழந்தை அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், குழந்தை பிறப்புங்கிறது நமக்கான ஒரு மனிதரை நாமே உருவாக்கி கொள்கிறோம். நமக்கான ஒரு உறவை, நமக்கான ஒரு சொந்தத்தை, நம்மை வயதான காலத்தில் பார்த்து கொள்ளுகின்ற, ஐடென்டிஃபை பண்ணுகின்ற ஒரு உள்ளத்தை, இதயத்தை நாம் உருவாக்குறோம். அதனால தான் குழந்தைய வந்து எல்லாரும் வந்து தேவைன்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூகம் ரொம்ப சுருங்க தான், சமூகத்தின் பிற உறவுகள் ரொம்ப சுருங்க தான், இந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற உறவுகள் வந்து ரொம்ப தவிர்க்க இயலாத நெருக்கடியாக வந்து மாறிக்கிட்டே போகுது. சோஷியல் ப்ரெஷராக வருது. இப்போது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர். குழந்தை பெறலை அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரியல, அதாவது 1 வருஷம் தள்ளி போடுற உரிமைக்கு இவ்வளவு பெரிய வாதங்களை வைக்கணுமா? ரொம்ப வந்து வருத்தப்படத்தக்க ஒரு விஷயம். 1 வருஷம் தள்ளி போகணுங்கிறதுக்கு ஏன் ஒரு பொண்ணு காரணம் சொல்லணும்? எதுக்காக காரணம் சொல்லணும்? ஏன் காரணம் அவட்ட கேட்கப்படுது? ஒரு பெண் வந்து எனக்கு புரியலை. நான் வந்து என்னுடைய தோற்றம் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் வந்து இதே தோற்றத்தில் என்னை நான் பார்க்க விரும்புகிறேன். இத்தனைக்கும் அவங்க வாழ்க்கை பூரா பார்க்க விரும்புகிறேன்னு கூட சொல்லலை. ஆனால் நீங்கள் ராகுல சாங்கிருத்தியா என்னோட வாழ்கா முதல் கங்கை வரை நூலில் எடுத்திங்கன்னா, ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா, ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, அது கற்பனை கதைகளாக இருந்தால் கூட அழகான பொண்ணு நதியில் விழுந்து இறந்து போகிறாள். ஏன் இறந்து போகிறான்னு எழுதும் பொழுது அவள் என்ன சொல்லிட்டு போகிறான்னா, இந்த தோற்றம் முதுமையடைவதை நீ காதலன்ட்ட சொல்கிறா, நீ பார்ப்பதை நான் விரும்பவில்லை, நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் உனக்கு இப்படி தான் தெரியணும், இப்படி தான் என் தோற்றம் வந்து உனக்கு வரணும் அப்படின்னு. ஓகே, நான் அந்த விமர்சனத்துக்குள்ளார போக விரும்பலை. இப்படியும் மனித மனம் நினைக்கும், இது மனித மனதின் ஒரு இயல்பு. அதை வெறுப்பதற்கு அடுத்த மனிதருக்கு உரிமை கிடையாது. நான் அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிறலாம், எனக்கு அழகு முக்கியம் இல்லை, எனக்கு இன்னொன்று தான் ப்ரையாரிட்டி. ஆனால் ஒருவர் அழகை தன்னுடைய ப்ரையாரிட்டியாக நினைக்கிறதுல அடுத்தவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும்? நீங்கள் இந்த நூற்றாண்டு துவக்கத்தில், நான் மனித இனத்தின் துவக்கத்திலேருந்து சில விஷயங்களை சொன்னேன். இந்த நூற்றாண்டின் துவக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அடிப்படை வேலைக்கும் பிள்ளை பெறுவதற்கும் மட்டும்தான் வந்து பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து வயசான பிறகு பிள்ளை பிறந்தால் அந்த ஆரோக்கியத்தை பற்றி நாம் இவ்வளவு பேசுகிறோம். 17 பிள்ளை பெற்றவங்க 17ஆவது பிள்ளையை எத்தனை வயசில் பெற்றிருப்பாங்க? 17 பிள்ளை 20 பிள்ளையெல்லாம் பெற்றிருக்கிறாங்க முன்னாடி. அவங்க எத்தனாவது வயசில் பிள்ளை பெற்றாங்க கடைசி பிள்ளைய? அப்போ அங்கே ஆரோக்கியம் அதில் பல குழந்தைகள் இறந்து போயினா மகப்பேறில் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவருக்கு வந்து தனக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளவும், அதற்கேற்றாற்போல் தன்னுடைய உடலை மருத்துவ ரீதியாக கவனித்து கொள்ளவும் உரிமை வேண்டும். ஒரு ஆணாக இருந்து, சார் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கேட்டீங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிள்ளை பெற்றா என்ன வேறு வேலை பார்க்க முடியாதான்னு கேட்டீங்க, வெரி பெயின்ஃபுல். அவ்வளோ ஈஸியாக நினைக்கிறீங்க நீங்கள் மகப்பேரை? ஒவ்வொரு மாதத்துலேயும் எவ்வளவு சிரமங்கள் அவர்களுக்கு வரும், எவ்வளவு பேருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்குது. இட்ஸ் நாட் யூனிக் ஆல்சோ. ஏற்கனவே வசதியோடு இருந்துட்டு இருக்கிறவங்க வசதி முக்கியம் இல்லை, குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கும், இது வரைக்கும் வாழ்க்கையில் வசதியே பார்க்காத முதல் தலைமுறை குழந்தையெல்லாம் இருக்கட்டும், எங்கள் சாதி சனத்தில் குழந்தையெல்லாம் நிறைய இருக்குது, குழந்தை குட்டி நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 பேருக்கும் ஒரே ப்ரையாரிட்டி பேச முடியாது. அவங்கள்ட்ட அது நிறைய இருக்குது. இவங்கக்கிட்ட எது இல்லைன்னு சொல்லி இவங்க தேட போகிறேன்னு சொல்கிறாங்களோ அது அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அவங்க ஈஸியாக சொல்லலாம் இது முக்கியம் இல்லை அதுதான் முக்கியம் அப்படின்னு. பட் அவங்க அதே ப்ரையாரிட்டியை எப்படி சூஸ் பண்ண முடியும்?
அதே நிலையிலிருந்து எப்படி பேச முடியும்? அதனால் நாம் இங்கே என்ன நினைக்கிறோன்னா, இந்த நூற்றாண்டின் முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு கர்ப்பத்தடை உரிமை அப்படிங்கிறது உலகு தழுவிய பெண்ணுரிமை இயக்கத்தின் முதற்கட்ட போராட்டம். எங்கள் கர்ப்பப்பை எங்களுடையது, அது எங்கள் உடம்பில் இருக்கிறது. அதை வந்து இந்த சமூகமும் சரி, ஆண்களும் சரி, குடும்பமும் சரி, எங்கள் மீது வந்து நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது. இதுதான் இந்த பேசிஸ். இங்கே இருக்கிற யாருமே ஃபெமினிசம் பேசியதாக நான் நினைக்கல. அவங்க குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம் நாங்கள் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், அந்த கோர்ஸ் முடிச்சுக்கிறோம், இல்லைன்னா கொஞ்சம் ஏதோ நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு ஏதோ பணம் சேர்த்துக்கிறோம். அதாவது எப்படி வந்து குழந்தைங்கிறது ஒரு சோஷியல் ப்ரெஷர்னு நான் சொல்கிறேனோ, அப்படி தான் வீடு வாசல் இன்னொரு சோஷியல் ப்ரெஷர். இது ரெண்டுமே இல்லாமல் மனிதர்கள் வாழலான்ங்கிறத நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். இவங்க நிர்பந்தம் நினைக்கக்கூடிய இந்த வீடு வாசல் வசதிகள் இதெல்லாம் இல்லாமல் இங்கே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதே மாதிரி எத்தனையோ இடங்களில் வந்து குழந்தைகள் இல்லாமல் அதை சாதாரண மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு அண்ணன் பிள்ளைகளை, தம்பி பிள்ளைங்களை, அக்கா பிள்ளைங்களை எடுத்து வளர்த்து கொண்டும் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாக மக்கள் தொகை பெருக்கம் பேசப்படுகிறது. ஆனால் எதுக்காக இந்த நாட்டில் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஆஸ் அ நேஷன் யோசிச்சு பாருங்கள், இண்டிவிஜுவலை விட்டுருங்க. ஆஸ் அ நேஷன் ஒரு நாடாக இருந்து யோசிங்க. எந்த ஒரு நாட்டில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாட்டில் கஷ்டப்பட்டு அவங்க சொன்னதை கேட்கும்போது ரொம்ப வந்து மன வருத்தமாக, யாருமே வருத்தப்படாமல் இருந்திருக்க முடியாது. அவ்வளவு வேதனைகளை உள்ளடக்கி என்னுடைய கணவருக்கும் எனக்கும் பிறக்கிற ஒரு குழந்தை தான் எனக்கு வேண்டும் என்று சிந்திக்கின்ற மனோநிலை நமக்கு ஏன் வருகிறது? ஏன் வந்து ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ண கூட நம்ம தயாராக இல்லை? இல்லை, அதில் உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும், அதை வந்து நான் தயவுசெய்து பர்சனலாக வந்து எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய சகோதரிகளுக்கு, உறவினர்களுக்கு நான் எதை சொல்லிக்கிறேனோ அதைத்தான் உங்களையும் என்னுடைய நான் மகளாக பார்த்து தான் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன் நம்ம வந்து ஒரு குழந்தையை வந்து நம்முடைய குழந்தைன்னு நினைக்கிறதுல வந்து என்ன சிக்கல்? எதற்காக நம்முடைய உடலை இவ்வளவு கஷ்டப்படுத்தி நாளைக்கு இந்த மாதிரி செய்து பிறக்கின்ற எத்தனையோ சகோதரிகளுக்கு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான ஆரோக்கியம் கூட வந்து இல்லாமல் போகுது. அந்த மருத்துவத்தினுடைய தொடர் மருத்துவத்தின் மூலமாக அவர்கள் உடல் அடைந்திருக்கக்கூடிய வேதனைகள். அப்புறம் இன்னொன்று, உங்களை வந்து இந்த சமுதாயத்தில் பேரண்ட்ஸ் மட்டும் படிக்க வைக்கல, இந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் படிக்க வைக்குது. எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர், ஐடி ப்ரொஃபஷனல் எல்லாம் படிச்சுட்டு எத்தனையோ பிள்ளைங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் குழந்தை பிறக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக மருத்துவமனைக்கு போகிறது மட்டுமே வேலையாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அப்படி? எதற்காக நாம் வந்து இந்த பெண் குழந்தைகளை இப்படி பார்க்குறோம்? பெண்களை ஏன் நாம் இப்படி பார்க்குறோம்? இந்த தாய்மை அடையவில்லை, அல்லது எனக்கு தாய்மை இயற்கையாக அடையவில்லை, அல்லது எனக்கு தாய்மையை அடைய வேண்டும் என்று நான் கருதவில்லை என்று நினைக்கின்ற பெண்களுக்கு இந்த சமூகத்தில் உள்ள இடம் என்ன? இப்போ இவங்க எல்லாரும் ஒரு காரணம் சொன்னாங்க. நான் ஒரு பெண் சொல்கிறேன், எந்த காரணமும் இல்லைன்னு சொல்கிறேன். எந்த காரணமும் இல்லை, ஐ எம் டோட்டலி என்கேஜ்ட். எனக்கு என்னோட வாழ்க்கை வந்து நான் இப்போதைக்கு நிறைவாக நான் நினைக்கிறேன். அப்போ அவளை பெண்ணாகவே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? திரைப்படங்களை நிறைய பேர் சொல்லியாச்சு, பிள்ளை பரலைன்னா நீ பொம்பளையே இல்லை, பிள்ளை பரும்போது தான் நீ வந்து இத்தனை பர்சன்டேஜ் பொம்பளை, இத்தனை பர்சன்டேஜ் பொம்பளை, இந்த மாதிரியெல்லாம் பார்த்து இந்த எடை போடக்கூடிய இந்த நிலையிலிருந்து நாம் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் முன்வைக்க விரும்புகிற கருத்து. நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? மதர்ஹுட் அப்படிங்கிறது வந்து நம்ம பெற்றுக்கிட்டாதான் அம்மாவாக முடியும், இல்லைன்னா அந்த தாய்மை அப்படிங்கிறது வராது அப்படின்றது கிடையாது. நான் இப்போ கூட மேடம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 104 குழந்தைங்களுக்கு நான் அம்மா. அந்த பிள்ளைங்க வந்து என் பிறந்தநாள் அன்னைக்கு சாப்பிடலை. நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரே பண்ணி உங்கள் பர்த்டே கேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 104 குழந்தைங்கள எல்லாம் சின்னது, ஒரு 3 வயசுலேருந்து 15 வயசு ரேஞ்சு, யாரும் சாப்பிடல, உட்காந்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் அந்த இடத்துல வந்து ஒரு அம்மாவாக வந்து என் கடமையை நான் செய்யலை அப்படின்றத வந்து நான் ஃபீல் பண்ணேன்.
ஐயோ ஏன்னா 8:30 மணி ஆயிடுச்சு, நான் உள்ளே போகும்போது 8:30 மணி. 3 வயசு குழந்தை 8:30 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் அது என்ன ஆகும்? 8:30 மணிக்கு அது உட்காந்துருந்தது. அம்மா வா கேக் கட் பண்ணு. அப்போ எனக்கு வந்து எனக்கு என்னோட குழந்தைன்னு ஒன்று இல்லைன்ற அந்த ஃபீல் வந்து எனக்கு வரல, உண்மையாக வரல. ஒருவேளை அந்த அந்த நிலைமைக்கு இவங்க இந்த சோஷியல் ஸ்டிக்மா இதெல்லாம் வந்து எல்லாரையும் அந்த கார்னருக்கு புஷ் பண்ணுதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்காக வந்து நான் வந்து குழந்தை பேருக்கு எகென்ஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. எனக்கு நடக்கலைங்கிறதுனால வந்து அது இல்லை அப்படின்றது கிடையாது மேட்ரு. பட் அவங்க சொன்ன மாதிரி வந்து தாய்மை அப்படிங்கிறது வந்து எங்கே போனாலும் நம்ம விதைச்சிட்டு போகிற ஒரு விதை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers co-presented by Sunland ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers co-presented by Sunland ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. பக்கத்தில் டாக்டர்கிட்ட கொடுங்க. இது ஒரு டைமென்ஷன். இந்த ஷோவில் இன்னொரு ஏரியா இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்புங்கிறது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இந்த ஏஜ் ஃபேக்டர் தான் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் தே ஆர் 19 we don't advise them to become pregnant. Ideal age is 22 to 27. when it crosses 30 வயசு ஆகும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால தான் நாங்கள் சொல்கிறது ஏர்லியாக பண்ணிக்கோங்க, நாட் ஆஃப்டர் 30. ஏன்னா இப்போ யார் ஜென்ரலாக இந்தியன் ஆவரேஜ் மேரேஜ் ஏஜே ஹஸ் ரிசன். முந்திலாம் 21 ரஃபா த்ரூ அவுட் இந்தியா. நவ் இட் ஹஸ் 3 to 4 years ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் டெலிவரிஸ் அட் ஏஜ் அட் ஃபஸ்ட் பர்த் இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். முந்திலாம் 1 in 100 நம்ம அம்மா காலத்துலலாம், இப்போலாம் 1 in 12 ஆஃப்டர் 30 years. ஸோ வி ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ஹை ரிஸ்க் கிளினிக்கே தனியாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போலாம் முந்தி காலம் வந்து இயற்கையாக நடந்துட்டு இருந்தது, வீட்லேயே நடந்துட்டு இருந்தது குழந்தை. இப்போ வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆயிடுச்சு. கம்பேரிட்டிவ்லி ஒரு காலகட்டத்தில் குழந்தை கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க, அது பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைய தேதியில் கம்பேரிட்டிவ்லி இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு அல்லது கன்சீவ் ஆகிறது இதெல்லாமே எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக மாறி இருக்கு. இட் இஸ் பிகமிங் காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் அந்த எல்லாம் இந்த பிளானிங்கிற விஷயம் ஒன்று நுழைஞ்சிருச்சு. முன்னாடி அது ரொம்ப கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் ஆனால் ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி 10வது மாதம் இல்லை ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி அப்போ they'll have a baby in hand. that was the rule. ஸோ அந்த ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி இவங்க பேசுகிற அந்த இன்ஃபர்டிலிட்டி கேசஸில் அவங்களுக்கு அப்பயும் இருந்திருக்காது. போஸ்ட்போன்மெண்ட்னால நெசசரிலி நம்மளுக்கு குழந்தை இல்லாமல் போகணுங்கிறது கிடையாது. But இப்போ there are many medical factors also coming into play because male infertility has gone up now, especially with stress. So sperm motility has come down. Sperm count சொல்றீங்களா? Sperm motility. Sperm இருக்கும், அதுல morphology நார்மலா இத்தனை தமிழ்ல இது எப்படி சொல்லுவீங்க? மேல் இன்ஃபர்டிலிட்டி விந்து அணுக்களோட ரொட்டேட்டரி மூவ்மெண்ட், அதாவது ஆணினுடைய விந்தணுக்களுடைய மூவ்மெண்ட் குறைஞ்சிருக்கா இப்போ? அது குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன சொல்றீங்க? Stress is the main factor, especially IT industry. அப்படியா? எல்லா டாக்டர்ஸுமே வந்து சொல்றீங்க because of the stress சொல்றீங்களா? Plus, among ladies, if you take, PCOD is much on the high incidence now. அதாவது அந்த polycystic ovaries வேறு யாரோ பேசினாங்க, cystic ovaries, அந்த சின்னப்பை முட்டை. Again, madam will be the better person to speak about it. So, அது adolescent girlsல நிறைய அது வருது. அதனால periods irregularity, again, fertility becomes a problem. அதுக்கு என்ன ரீசன்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஆமாம். இப்போ ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களை பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த நம்மளோட சாப்பாடு முறைகள்லாம் மாறிப்போச்சு. ஸோ இதில் வந்து ஒபிசிட்டின்னும் போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கருமுட்டைகளில் வந்து வெளிவராமல் நீர்க்கட்டிகள் வருது. உங்களோட கருப்பையில் நீர்க்கட்டி உருவாகுதலா? கரு வெளியில் வராது அதுக்கு, அதனால். ஸோ அது ரொம்ப காமனாக இப்போ இருக்குது. நாங்கள் இந்த ஷோவை பண்ணணும்னு நினச்சதுக்கான காரணம் எங்களுக்கு வந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது எங்களுக்கு வந்த மெயில்ஸ் இந்த பேசிஸ்லாம். ஒன்று, இன்றைக்கி ஏன் ப்ரெக்னென்சி இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா ஒரு காலத்தில் இது இல்லை, நார்மலான ஒரு ப்ராசஸாக இருந்த குழந்தை பிறப்பு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வேலை போல் மாறிப்போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையப்புள்ளி. அது பல்வேறு சைடுக்கு போச்சு. சோஷியலாக பார்த்தா ஓவியா அவர்கள் சொன்னது தான் சரி, அது முழுக்க ஒரு பெண் சார்ந்த உரிமை சார்ந்த விஷயம், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது எப்படி விவாதத்திற்கு உட்படுத்த முடியுங்கிற ஒரு நியாயமான கேள்வி அவங்க எழுப்புனாங்க. பட் இந்த மெடிக்கலாக இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பேஸ் தொடர்ந்து எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டதுனால தான்
ஒரு விஷயங்கள் இங்கே சொல்லுது சேலைக்கு இவங்க சொன்னதாக இருக்கலாம், இந்த ஸ்பெர்ம் கவுண்டோ அல்லது இந்த ஸ்பெர்ம் சுழற்சி காரணங்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சமீபமாக மாறிட்டு இருக்கு. மேபி அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிறது தான் இந்த ஷோவினுடைய, ஏன்னா நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறதும் இந்த ஷோ வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போதுமே டைவர்ட் ஆகாமல் தான் எப்போதும் எப்படி சிந்திக்கிறோமோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அறிவு தீட்சண்யத்தோடையே எப்போதுமே பேசுகிறது, அறிவை தான் முன்னால் வைத்து பேச வேண்டுங்கிற மனநிலையோடு அணுகுதல் ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு சோஷியல் ப்ரெஷரும் சேர்ந்த குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளை மன ரீதியாக அணுகுவதற்கு முதல்ல என்ன செய்யணும்னு ஓவியா சொன்னப்போ அதை என்டாஸ் பண்ணி, தனக்கு 104 குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தையை பெறுவதன் மூலம் மட்டும்தான், பெற்றெடுப்பதன் மூலம் மட்டும்தான் ஒரு பெண் தாய்மை அடைகிறாள் என்றல்ல, ஒரு பெண் எப்பொழுதுமே தாய்மை உள்ளத்தோடு தான் இருக்கிறாள் அப்படின்னு ஒரு முன்மாதிரி தகவலை எல்லோருக்கும் முன்வைத்த சுபா அவர்களுக்கு இந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்ச பரிசு. வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ. தன்னுடைய வாழ்க்கை குறித்த தீர்மானங்களை எடுப்பதற்கான அதிகாரமும் உரிமையும் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுதுமே உண்டு, குறிப்பாக குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆக நான் யாராகணுங்கிறத ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ அல்லது என்னுடைய குடும்பம் மட்டுமோ தீர்மானித்து விட முடியாது. என்னுடைய விருப்பு வெறுப்புகள் சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத ஒரு கிராமத்து குரலாக பலரின் சார்பாகவும் அவங்க தான் பதிவு செஞ்சாங்க. வாங்க. குழந்தை பிறப்பு என்பது என்னுடைய உரிமை என்பதை தைரியமாக சொன்னதற்கும் அந்த சமூக பார்வையை முன்வைத்ததற்கும், நான் படிச்சுட்டு அதை செஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறத துணிச்சலாக பேசினதுக்காகவும் இந்த பரிசை கொடுக்க ஆசைப்படுறோம். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. ஆல் தி பெஸ்ட் சார். குட் லக். ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.